Hi everyone, welcome to TNPC Kenya. So நம்ம இன்னைக்கு schedule 2 வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். schedule 2ல என்ன டாபிக் ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் LCM and HCF. ஸோ LCM and HCF தமிழ் என்னதுன்னா மீசிமா மற்றும் மீ போவா. ஸோ HCF வந்து நீங்க மீ போவா இல்லைன்னா மீ போக்கா இது ரெண்டுத்துல டிஃபைன் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ HCFல இங்கிலீஷ்ல இன்னொரு வேர்டு இருக்கு, ஜிசிடி, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஸோ எல்சிஎம்னா மீசி, HCFனா மீ போவா அல்லது மீ போக்கான்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதில் மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா 15 டைப் இருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 6 டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்னன்னா ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ், சாரி ஸ்டேட்மெண்ட். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 11 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எதனா ஒரு கொஷின் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா பேசிக்காக எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ நார்மல் மெத்தட் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். நெக்ஸ்ட் என்னதுன்னா ஃப்ராக்ஷன். ஸோ ஃப்ராக்ஷன்னா என்னதுன்னா பின்ன எழுத்துக்கள். ஸோ 1/2, 3/2 அந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி சீரீஸில் வந்து தொடரில் வந்து எப்படி எல்சிஎம் மீசியமாக கண்டுபிடிக்கிறது, மீப்போவா கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டெசிமல்ஸ். ஸோ டெசிமல்ஸ்னால் என்னென்னா தசவு எண்கள். ஸோ டெசிமல்ஸ் பாயிண்ட் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம்னா பவர் வேல்யூஸ், அதுக்கப்புறம் கம்பைன். ஸோ இந்த 6 டைப் தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நம்மளுக்கு கொஷின் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி சம்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் நார்மலாக எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து ஃப்ராக்ஷன். ஸோ ஒரு தொடரில் வந்து பின்ன எழுத்துக்கள் கொடுத்தா, அதாவது வந்து 1/2, 3/2, 5/4 அந்த மாதிரி எண்கள் கொடுத்தா எப்படி அதுக்கு மீசிமா மீப்போவா கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து டெசிமல்ஸ், தசவ எண்கள். டெசிமல்ஸ்னா பாயிண்ட் வேல்யூ. ஸோ பாயிண்ட் வேல்யூ வச்சு கொடுத்தோம்னா எப்படி சம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறது பார்ப்போம். நெக்ஸ்ட் பவர், A², B² அந்த மாதிரி கொடுத்தா. நெக்ஸ்ட் கம்பைன், நியூமரிக்கல் அண்ட் வேரியபிள். ஸோ நம்பரும் அண்ட் எண்களும் மற்றும் எழுத்துக்களும் கொடுத்தா நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்காக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் எல்சிஎம்னா என்னது, ஹெச்சிஎஃப்னா என்னதுன்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்சிஎம், ஹெச்சிஎஃப். ஸோ எல்சிஎம்னா என்னதுன்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ இதுதான் எல்சிஎம்மோட மீனிங். ஹெச்சிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் மல்டிபிள். சாரி, இங்க மல்டிபிள் வர்றது ஃபேக்டர்ஸ். ஸோ ஹெச்சிஎஃப்னா வந்து என்னதுன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ். ஸோ எல்சிஎம்ல தான் வந்து மல்டிபிள், ஹெச்சிஎஃப்ல வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ இப்போ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து காமன் வந்து பொதுவான வார்த்தை. இதில் வந்து கம்மி, லீஸ்ட்னா கம்மி, ஹையஸ்ட்னா அதிகம். காமன்ங்கிறது பொதுவான வார்த்தை. பட் ஆனால் எதை வச்சு மாறும்னா இங்கே என்ன இருக்கு, மல்டிபிள். ஸோ மல்டிபிள்னா என்னது, மடங்கு. இது ஃபேக்டர். ஸோ ஃபேக்டர்னா வகுத்தி அல்லது காரணி. இதை வச்சுதான் வந்து உங்களுக்கு சம்மே வந்து மாறும். ஓகேவா? ஸோ மல்டிபிள்னா எல்லா நம்பர்ஸுமே எடுப்பீங்க. அந்த எல்சிஎம் போடுவீங்க இல்லையா, எல் டிவிஷன்ல போட்டு நம்ம எல்சிஎம் போடுறப்போ அதுல இருக்க எல்லா வேல்யூஸுமே நம்ம எடுப்போம். அதுதான் எல்சிஎம். வேற ஹெச்சிஎஃப்ல வந்து என்னென்ன வேல்யூஸ் எடுப்போமோ நம்ம அந்த கொடுத்துருக்க எல்லா நம்பருமே ஒரே டேபிள்ல போகணும்.
ஒரே டேபிள்ல போச்சுன்னா மட்டும் தான் அத வந்து நம்ம ஹெச்சிஎஃப்ன்னு சொல்லுவோம். புரிஞ்சுதாம்மா? ஸோ எல்சிஎம்னா அதுல இருக்க எல்லா நம்பர்ஸுமே எடுப்பீங்க. ஹெச்சிஎஃப்னா எது எதெல்லாம் காமனா அந்த 3 குடுத்துருக்க 3 நம்பர்னா, அந்த 3 நம்பர்லயுமே அந்த நம்பர் வந்து வகுப்படணும். வகுப்பட்டா மட்டும் தான் அத வந்து ஹெச்சிஎஃப்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இன்னொன்னு என்னதுன்னா, எல்சிஎம் வந்து நம்ப பிக்கெஸ்ட் வேல்யூன்னு சொல்லுவோம். எல்சிஎம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? பிக்கெஸ்ட் வேல்யூ. ஸோ பிக்கெஸ்ட் வேல்யூன்னா என்னது? பெரிய எண். ஸோ எல்சிஎம்னா பெரிய எண். ஹெச்சிஎஃப்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஹெச்சிஎஃப்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அதாவது வந்து சிறிய எண். ஸோ என்ன பண்ணுவீங்கன்னா, இப்ப எல்சிஎம்ல வந்து உங்களுக்கு சும்மா சின்ன நம்பரா குடுத்திருந்தாங்க. 2, 4, 6 அந்த மாரி 1 டிஜிட் நம்பர் குடுத்திருந்தாங்கன்னா, நீங்க ஈஸியா வந்து எல்சிஎம், ஹெச்சிஎஃப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 2 டிஜிட் மேல போட்டா தான் நீங்க வந்து எல் டிவிஷன் வச்சு பண்ண கரெக்ட்டா இருக்கும். பட் ஆனா அந்த 2 டிஜிட் நம்பர்ஸ் அந்த மாரி குடுத்தாங்கன்னா, நீங்க வந்து எப்படி பண்ணலாம்? அந்த பெரிய நம்பர், சின்ன நம்பர் அத வச்சே நீங்க வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம். 2 டிஜிட் நம்பருக்கும் கண்டுபிடிக்கலாம். ஸோ நீங்க மல்டிபிள் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம். அது வந்து ப்ராப்ளம் ஆகாது. ஸோ இத பண்றப்போ உங்களுக்கு வந்து டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப என்ன பண்ணிக்கிறேன்னா, 2, 4, 6ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம்னா என்னது? பிக்கெஸ்ட் வேல்யூ பெரிய எண். ஸோ இதுல இருக்கிறதுலயே பெரிய எண் எது? 6 தான் பெரிய எண். ஸோ இந்த 6 வந்து 2ஆம் வாய்ப்பாட்லயும் வருதா? 4ஆம் வாய்ப்பாட்லயும் வருதான்னு செக் பண்ணணும். ஸோ 2ஆம் வாய்ப்பாடுல 2 3s ஆர் 6. நெக்ஸ்ட் 4ஆம் வாய்ப்பாடுல வருதா? வராது. அப்போ என்ன பண்ணணும்? இப்ப 6 1s ஆர் 6 அதே வேல்யூ தான் வருது. நெக்ஸ்ட் இன்டு 2 ஆல பண்ணி பாருங்க. 6 2s ஆர் 12. ஸோ இந்த 12 வந்து 2ஆம் வாய்ப்பாட்லயும் 4ஆம் வாய்ப்பாட்லயும் வருதான்னு பார்க்கணும். ஸோ 2 6 12 4 3 12. ஸோ அப்ப 12 வந்து 3த்துலயுமே டிவிசிபிள் ஆகுது. அப்போ 3த்துலயுமே ஆச்சுன்னா அது என்னது? எல்சிஎம். ஸோ அப்போ இதோட எல்சிஎம் ஓட வேல்யூ என்னது? 12. இப்படிதான் வந்து நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட் அதே நம்பர் நம்ம ஹெச்சிஎஃப்க்கு கண்டுபிடிக்கலாம். 2 4 6. ஸோ இதுல வந்து அந்த சின்ன எண் வந்து சிறிய எண். சிறிய எண் என்னது? 2. இந்த 2 வந்து என்ன பண்ணணும்னா 4ஆலயும் 6ஆலயும் வகுப்படுமா பார்க்கணும். டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ 4ஆலயும் 6ஆலயும் டிவைட் ஆகும். ஏன்னா 2 2 4 2 3 6. ஸோ 2 டேபிள்லயுமே என்ன ஆகுது? வகுப்படுது. அப்ப அதோட ஹெச்சிஎஃப் ஓட வேல்யூ என்னது? 2. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ். ஸோ எல்சிஎம்னா வந்து என்ன பண்ணணும்னா பெரிய வேல்யூ எடுக்கணும். அந்த பெரிய வேல்யூ வந்து அந்த ரிமைனிங் 2 டேபிளால 2 டேபிள்லயுமே ரிமைனிங் நம்பர்ஸ்ல வந்து அந்த நம்பரோட டேபிள்ல வருதான்னு பார்க்கணும். வந்துச்சுன்னா அது எல்சிஎம். ஸோ அப்படி வரலைன்னா மறுபடியும் 2ஆல மல்டிபிள் பண்ணணும். 2ஆலயும் மல்டிபிள் பண்ணி வரலையா? 3ஆல மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த நம்பர வந்து மீதி இருக்க இப்ப 2ஆல நீங்க மல்டிபிள் பண்றீங்கன்னா, அந்த நம்பர எடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் அந்த 2 மீதி உள்ள 2 நம்பர்லயுமே நீங்க மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். மல்டிபிள் பண்ணி பார்த்துட்டு, அது வந்து டிவிசிபிள் ஆச்சுன்னா எல்சிஎம். ஹெச்சிஎஃப்னா இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் எடுத்துட்டு, அது வந்து மீதி 2 அண்ணால வகுப்படுமான்னு பார்க்கணும். ஸோ வகுப்பட்டால் உங்களுக்கு என்னது? அதோட வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுல வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ எல்சிஎம்ல வந்து ஆ பெரிய நம்பர் எடுத்து அத 2 டேபிள்லயும் வரலைன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஹெச்சிஎஃப்ல வந்து நம்ம டிவிஷன் பண்ணுவோம். ஸோ அதுதான் இங்க வந்து இன்டைரக்ட். ஸோ மல்டிபிள். ஸோ எல்சிஎம்ல வந்து மல்டிபிள் பண்ணுவோம். ஹெச்சிஎஃப்ல வந்து வகுத்தி டிவிஷன் பண்ணுவோம். ஸோ ஒரு நம்பர் கிடைக்கலையா? அதுக்கு முன்னாடி நம்பர் டிவிஷன். ஸோ டிவிஷன் பண்ணி தான் நம்ம வேல்யூ வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இது வந்து நம்ம சம்ஸ் போட போட உங்களுக்கு வந்து கான்செப்ட் வந்து கிளியர் ஆயிடும். ஸோ சம்ஸ்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்கம்மா? ஃபைண்ட் பேசிக் ப்ராப்பர்ட்டீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மாடல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேசிக் ப்ராப்பர்ட்டீஸ். In the given series, there are two prime number. Their HCF value is always. கொடுக்கப்பட்ட தொடரில் 2 பகா எண்கள் இருந்தால் அதன் மீபோவா எப்பொழுதும். ஸோ என்ன சொல்றாங்க? ஒரு தொடர்ல வந்து 2 பகா எண்கள் இருக்குன்றாங்க. ஸோ பகா எண்கள்னா நம்ம என்னன்னு பார்த்தோம்? பகா எண்கள்னா அதால மட்டும்தான் வகுப்படும். ஸோ அதால இல்ல 1ஆல வகுப்பட்டால் அதை வந்து பகா எண்கள்னு சொல்லுவோம். ஸோ the number is divisible by itself or by 1 is known as prime number. So
இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, பிரைம் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1, 2, 3, 5, 7, 9, 11 அது மாரி போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பகா எண்கள். ஸோ இப்ப நம்ம 2 நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து 2, 4 வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த 2, 4த்துக்கு எல்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ 2, 4. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க நார்மலா வந்து என்ன பண்றீங்கன்னா, எல்சிஎம் மெத்தட் வந்து போட்டுருங்க. ஸோ 2 1s are 2, 2 2s are 4. நெக்ஸ்ட் 2 1 2 1 வந்து அப்படியே வந்து 2 1s are 2. ஸோ இப்போ வந்து ஹெச்சிஎஃப்க்கு என்ன பார்ப்பீங்கன்னா, ஹெச்சிஎஃப் வந்து அந்த 2 4ம் ஒரே டேபிள்ல எந்த டேபிளுக்கு போகுது செக் பண்ணணும். ஸோ இது 2மே எந்த டேபிள்ல ஃபர்ஸ்ட் போச்சு? 2ஆம் வாய்ப்பாடுல ஃபர்ஸ்ட் போச்சு. அதுக்கப்புறம் பாருங்க இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. 2மே ஒரே வாய்ப்பாடுல போகாது. ஸோ அப்போ இதோட ஹெச்சிஎஃப் ஓட வேல்யூ என்னது? 2. ஸோ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா, எல்சிஎம்க்கு வந்து இது 2த்தையுமே நீங்க மல்டிபிள் பண்ணுவீங்க. 2 into 2 அப்போ 4. இது 2 தான் எல்சிஎம்க்கு ஹெச்சிஎஃப்க்கு உள்ள டிஃபரன்சஸ். ஸோ ஹெச்சிஎஃப்னா அங்க அந்த எண்கள் வந்து ஒரே வாய்ப்பாடுல வகுப்பட்டுச்சுன்னா மட்டும்தான் அந்த நம்பர் வந்து எடுத்து எழுதணும். ஸோ இப்போ 2 4 இப்போ உங்களுக்கு வந்து என்ன நெக்ஸ்ட் 2 வேல்யூ எடுத்துக்கோங்களேன். 8 24 16 24 எடுத்துக்கோங்களேன். ஸோ 16 24க்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 8ஆம் வாய்ப்பாடுல போகுமா? 8 2s are 16, 8 3s are 24. ஸோ அகைன் இப்போ ஹெச்சிஎஃப் வந்து என்ன வரும்? இந்த 8 மட்டும் தான் காமனா இது 2த்தையும் டிவிசிபிள் ஆச்சு. அப்போ ஹெச்சிஎஃப் ஓட வேல்யூ என்னது? 8. இந்த 2 3 வந்து ஒரே டேபிள்ல போகாது. அப்படிதானே? ஸோ அப்போ வந்து அதோட வேல்யூ இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஸோ எல்சிஎம்க்கு வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணணும். எல்சிஎம்க்கு எல்லாமே மல்டிபிள் பண்ணணும். 8 into 2 into 3. 8 2s are 16, 16 3s are 16 3s are 48. ஸோ இந்த மாதிரி ஹெச்சிஎஃப் வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? பகா எண்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 11 3 11 இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன? ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்க போறோம். 3 11 இந்த ரெண்டுமே ஒரே டேபிள்ல போகுமா? போகாது. 3 வந்து ஒரு பிரைம் நம்பர், 11 ஒரு பிரைம் நம்பர். பிரைம் நம்பர் பகா எண்ணா அதோட ப்ராப்பர்ட்டி என்னது? அதால மட்டும்தான் டிவிசிபிள் ஆகணும். ஸோ இங்க 3 11 வேற எந்த டேபிளையும் வராது. ஸோ அதோட ஹெச்சிஎஃப் ஓட வேல்யூ என்னது? ஹெச்சிஎஃப் ஓட வேல்யூ என்னதுமா? 1. ஸோ எப்பொழுதுமே அது எப்படி இருக்கும்? 1ஆ தான் இருக்கும். So given series there are two prime numbers, their HCF value is always 1. கொடுக்கப்பட்ட தொடரில் 2 பகா எண்கள் இருந்தால் அதன் மீபோவா எப்பொழுதும் 1ஆ தான் இருக்கும். 2 பகா எண்கள் இருந்தாலே HCF கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதோட வேல்யூ என்னது? நம்ம கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். அது வந்து 1ஆ தான் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. இது வந்து ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ வந்து கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ கான்செப்ட் வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே நீங்க சம்ஸ் வந்து ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? In the given series, there is one prime number whose HCF value will be 1 or that prime number. கொடுக்கப்பட்ட தொடரில் ஒரே ஒரு பகா எண் இருந்தால் அதன் மீபோவா 1 அல்லது அந்த பகா எண். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு சீரீஸ்ல வந்து ஒரே ஒரு பிரைம் நம்பர் இருந்தாலும் அதோட HCF வேல்யூ எப்படிதான் இருக்குமா? ஒன்னா இருக்கும். இல்லைன்னா அந்த இதுல வர பிரைம் நம்பர் அந்த தொடர்ல வர பகா எண் மாதிரி பகா எண் இருக்கும்னு சொல்றாங்க. அதுதான் கொடுக்கப்பட்ட தொடரில் ஒரே ஒரு பகா எண் இருந்தால் அதன் மீபோவா 1 அல்லது அதன் பகா எண். ஸோ கொடுக்கப்பட்ட தொடர்ல ஒரே ஒரு பகா எண், அதாவது 1 3 5 7 9 அந்த மாதிரி ஒரே ஒரு பகா எண் இருந்தாலும் அதோட மீபோவா மதிப்பு எப்படி இருக்கும்? 1ஆ இருக்கும். இல்லைன்னா அந்த தொடர்ல உள்ள பகா எண்ணா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ அதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 3 6 9. ஸோ 3 6 9க்கு ஹெச்சிஎஃப் வந்து பார்க்கலாம். 3 6 9. ஸோ 3மே எந்த டேபிள்ல போகும்? 3ஆம் வாய்ப்பாடுல போகுமா? அப்போ 3 1 2 3. ஸோ இந்த 2 3 ஒரே வாய்ப்பாடுல போகாது. அப்போ இதோட ஹெச்சிஎஃப் ஓட வேல்யூ என்னதுமா? 3. ஸோ நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்னா இருக்கலாம், இல்லைன்னா பிரைம் நம்பர் அதோட பிரைம் நம்பரா இருக்கலாம். மீபோவா 1 அல்லது அந்த பகா எண், அந்த தொடர்ல உள்ள பகா எண். ஸோ 3 வந்து அந்த தொடர்ல இருக்கா? அப்போ
HCF ஓட வேல்யூ 3ன்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்போ 7, 14 எடுத்துக்கோங்களேன். ஸோ HCFனா என்னது? இருக்கிறதுலே சின்ன வேல்யூ. ஸோ சின்ன வேல்யூனா என்னது? 7. ஸோ 7 வந்து 14ஆல வகுப்படுமா? வகுப்படும். ஸோ அப்போ HCF ஓட வேல்யூ என்னது? 7. ஸோ பிரைம் நம்பர் அந்த தொடர்ல உள்ள பகா எண்ணே நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் பாருங்க 15, 17, 20. ஸோ இதுல பாத்தீங்கன்னா என்ன வரும்? பகா எண் எது? 17 தான் பகா எண். 15, 20 பகா எண்கள் கிடையாது. ஸோ 17 தான் பகா எண். ஸோ 17 வந்து 15 வகுக்குமா? 20 வகுக்குமா? வகுக்காது. ஸோ அப்போ வந்து ஒரே டேபிள்ல போகாது. அப்ப அதோட HCF ஓட வேல்யூ என்னது? 1. புரியுதாமா? ஸோ இப்போ வந்து 15, 17, 20 எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இது 3மே ஒரே டேபிள்ல போகுமா? போகாது. இது 2ம் 5 டேபிள்ல போகும். 15, 20 5 டேபிள்ல போகும். வேற 17 வந்து 5 டேபிள்ல போகாது. ஸோ அப்போ என்ன வரும்? எந்த டேபிளுமே போகலைன்னா அதோட HCF வேல்யூ வந்து 1. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லயே படிச்சோம் இல்லையாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன படிச்சோம்? ஒரே ஒரு there are two prime numbers their HCF value is always 1ன்னு பார்த்தோம். ஸோ இங்க வந்து 2 பிரைம் நம்பர் இல்ல. ஒரு பிரைம் நம்பர் தான் இருக்கு. பட் ஆனா அது வந்து ஒரே நம்பரால டிவைட் ஆகல. ஸோ டிவைட் ஆகலைன்னா அதோட HCF ஓட மதிப்பு என்னது? 1ன்னு அர்த்தம். ஓகேவா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கிளியர் ஆமா? தேர்ட் ஸ்டேட்மெண்ட் போலாம். ஸோ அப்படியே நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வாங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து ரிவைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ எல்சிஎம்னா HCF அதோட டிஃப்ரென்சஸ், அதுக்கப்புறமேட்டு சம் வந்து எப்படி சால்வ் பண்றோம், அந்த மாதிரி கான்செப்ட் வந்து கிளியரா இருந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் அப்போ நீங்க ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணாலே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆயிடும். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் போலாம். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த கிவன் சீரிஸ் தேர் ஆர் 2 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் தேர் HCF இஸ் ஆல்வேஸ் 1. அடுத்தடுத்த எண்கள் 2 கொடுக்கப்பட்டால் அவற்றின் மீபோவா எப்பொழுதும் 1. ஸோ என்ன சொல்றாங்க? அடுத்தடுத்த எண்கள். ஸோ எப்படி இருக்கும்னா n+1 அடுத்த எண். ஸோ அடுத்தடுத்த எண் வந்தா அதோட HCF மதிப்பு எவ்வளவுமா? 1ஆ இருக்கும்னு சொல்றாங்க. கொடுக்கப்பட்டால் அவற்றின் மீபோவா எப்பொழுதும் 1. ஸோ n+1 அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அதோட வேல்யூ 1ன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து இங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 8. ஸோ 8+1 என்னது? 9. ஸோ அடுத்த எண் வருது. ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து HCF வந்து கண்டுபிடிங்களேன். இது ரெண்டும் ஒரே டேபிள்ல போகுமா? போகாது. ஏன்னா 8 வந்து ஒரு ஈவன் நம்பர், இரட்டைப்படை எண், 9 வந்து ஒற்றைப்படை எண். ஸோ ரெண்டுமே ஒரே டேபிள்ல போகாது. ஓகேவா? ஸோ சிம்பிளா நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா consecutive terms அதாவது அடுத்தடுத்த எண்கள் என்ன ஆகும்னா ஒரே டேபிள்ல போகாது. ஓகேவா? not present in same table. ஸோ ரெண்டுமே என்ன ஆகுது? ஒரே டேபிள்ல அந்த 2 வேல்யூமே இருக்காது. ஸோ அதனால அதோட HCF ஸோ எதுவுமே இல்லைன்னா அதோட HCF வேல்யூ நம்ம எப்படி எழுதுவோம்? 1ன்னு எழுதுவோம். புரிஞ்சுதா? அடுத்தடுத்த எண்கள் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அது வந்து ஒரே டேபிள்ல நம்மளுக்கு டிவிசிபிள் ஆகாது. ஸோ அந்த ஒரே டேபிள்ல டிவிசிபிள் ஆகாதனால நம்ம என்ன பண்றோம்? HCF ஓட வேல்யூ 1ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுல என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் இது வந்து 2 பிரைம் நம்பர் இருந்ததுன்னா அதோட HCF வந்து எப்பயுமே எப்படி இருக்கும்? 1ஆ தான் இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பார்த்தோம்? அந்த கொடுக்கப்பட்ட தொடர்ல ஒரே ஒரு பிரைம் நம்பர் இருந்தா அதோட HCF ஓட மதிப்பு எவ்வளவுமா இருக்கும்? 1ஆ இருக்கும். இல்லைன்னா அந்த தொடர்ல உள்ள பகா எண்ணா இருக்கும்னு பார்த்தோம். மூணாவது என்னது? அடுத்தடுத்த எண்கள் வந்ததுன்னா அதோட மீபோவா எப்போதுமே எப்படி இருக்கும்? 1ஆ தான் இருக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் போலாம். ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? only 2 numbers are given. 2 எண்கள் மட்டும் கொடுக்கப்பட்டால் அவை 2 பகா எண்ணில் HCF equal to 1, LCM equal to n1 into n2. 2 அடுத்தடுத்த எண்ணில் HCF equal to 1, LCM equal to n1 into n2.
ஸோ என்ன குடுத்துருக்காங்க? 2 எண்கள் மட்டும் குடுத்தா, ஸோ 2 எண்களும் வந்து பகா எண்களா இருந்ததுன்னா, அதோட HCF ஓட மதிப்பு எவ்வளோ? 1. LCM ஓட மதிப்பு N1 இன்டு N2வா இருக்கும். அடுத்தடுத்த எண் என்றா HCF ஓட வேல்யூ 1, LCM ஓட வேல்யூ N1 இன்டு N2வா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து பார்க்கலாம். ஸோ என்னது? பகா எண்கள். பகா எண்களா இருந்தா. ஸோ நான் 2 பகா எண்கள் எடுத்துக்கிறேன். ஸோ என்ன எடுத்துக்கலாம்? 7 அண்ட் 9 எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 7 9 ஒரே டேபிள்ல போகுமா? போகாது. அப்ப அது HCF வேல்யூ என்னது? 1. LCM. ஸோ LCM வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு N1 இன்டு N2. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து N1, செகண்ட் நம்பர் வந்து N2. அப்ப N1 இன்டு N2 பண்ணி பார்த்தோம்னா என்னடா வரும்? 7 இன்டு 9 that is 63. இந்த மாதிரி தான் நீங்க ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ 2 பகா எண்கள் எடுத்துக்கிட்டோம்னா அதோட மீபோவா எப்பயுமே எப்படி இருக்கும்? 1ஆ இருக்கும். மீசிமா வந்து N1 இன்டு N2 2 நம்பரையும் நம்ம பெருக்கல் பண்ணோம்னா அதுதான் LCM. ஸோ நெக்ஸ்ட் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். ஸோ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னா அடுத்தடுத்த எண்கள். அடுத்தடுத்த எண்கள். ஸோ அடுத்தடுத்த எண்கள் வந்துச்சுன்னா என்னம்மா பண்ணுவோம்? அடுத்தடுத்த எண்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஸோ 11, 12 எடுத்துக்கலாம். ஸோ இந்த 11ம் 12ம் ஒரே டேபிள்ல போகுமா? போகாது. அப்போ HCF ஓட வேல்யூ 1. நெக்ஸ்ட் LCM. ஸோ LCMக்கு என்ன பண்ணுவீங்க? 2 நம்பரையும் நம்ம பெருக்கல் பண்ணுவோம். ஸோ 11 இன்டு 12. ஸோ 11 இன்டு 12 என்ன வரும்? 22, 11 132 வருமா? ஸோ அப்ப LCM ஓட வேல்யூ என்னது? 132. ஸோ 2 நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் 4th ப்ராப்பர்ட்டி. 2 பகா எண்கள் வந்தா அதோட மீபோவா எப்படி இருக்கும்? 1ஆ இருக்கும். மீசிமா வந்து 2 நம்பரையும் நம்ம பெருக்கல் பண்ணணும். அடுத்தடுத்த எண்கள் வந்தாலும் அதே கண்டிஷன் தான். HCF மீபோவோட வேல்யூ 1ஆ இருக்கும். LCM ஓட வேல்யூ 2 நம்பரையும் பெருக்கல் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். புரிஞ்சுதாம்மா? ஸோ இதுதான் வந்து 4th ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் 5th ப்ராப்பர்ட்டி போலாம். ஸோ 5th ப்ராப்பர்ட்டி என்ன கொடுத்துருக்காங்க? கோப்ரைம் சார் பாகா எண்கள் HCF வேல்யூ இஸ் 1. ஸோ கோப்ரைமா இருந்தா அதோட HCF வேல்யூ வந்து எப்படி இருக்கும்னு சொல்றாங்க? 1ஆ இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ கோப்ரைம்னா என்னதுமா? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். கோப்ரைம்னா என்னது? ஸோ கோப்ரைம்னா ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்து ஒரு பிரைம் நம்பர் இருக்கு. ஸோ 3, 11 ஒன்னா ஒரு பிரைம் ரெண்டுமே பிரைம் நம்பரா இருக்கலாம். இல்லைன்னா ஒரு பிரைம் நம்பர் ஒன்று வந்து நான் பிரைம் நம்பரா இருக்கலாம். ஸோ ரெண்டுமே மிக்ஸ்ட் ஆகி வந்துச்சுன்னா அது வந்து கோ பிரைம் நம்பர்னு சொல்லுவாங்க. சார் பகா எண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னா ரெண்டுமே பிரைம் நம்பர்ஸா இருக்கலாம். இல்லைன்னா எதனா ஒன்று பிரைம் நம்பர் ஒன்று வந்து என்னது? ஒன்று வந்து நான் பிரைம் நம்பரா இருந்துச்சுன்னா அப்படி இருந்ததுன்னா அது வந்து கோ பிரைம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பாருங்க 3, 11 ஒரே டேபிள்ல போகாது. அதனால HCF வந்து 1 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நெக்ஸ்ட் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். அடுத்தடுத்த எண்கள் 7க்கு அப்புறம் 8 அடுத்தடுத்த எண்கள் வந்தாலும் அது என்னது? HCF ஓட வேல்யூ வந்து எப்படி இருக்கும்? 1ஆ தானே இருக்கும். ஸோ நம்ம எந்த ப்ராப்பர்ட்டியில படிச்சோம்? ஸோ தேர்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம படிச்சோம் இல்லையாம்மா? ஸோ தேர்ட் ப்ராப்பர்ட்டியில என்ன படிச்சோம்? அடுத்தடுத்த எண் கொடுக்கப்பட்டால் அவற்றின் மீபோவா எப்பொழுதும் 1. ஸோ அடுத்தடுத்த எண் வந்துச்சுன்னா அதோட மீபோவா 1ன்னு படிச்சோம். ஸோ அதே தான் இங்க கொடுத்துருக்காங்க. 7, 8. ஸோ 7, 8 1ஆல ஆட் பண்ணோம்னா 8 வரும். ஸோ அடுத்தடுத்த எண் வரும்போது அதோட HCF வந்து எப்படி இருக்கும்? 1ஆ தான் இருக்கும். ஏன்னா அந்த 2 நம்பருமே ஒரே டேபிள்ல டிவிசிபிள் ஆகாது. ஒரே டேபிள்ல அந்த நம்பர் வராது. அதனால அதோட HCF வேல்யூ வந்து 1. நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? The LCM of the given number is equal to or greater than the largest number in those numbers. LCM greater than or equal to largest number. கொடுக்கப்பட்ட எண்களின் LCM அந்த எண்களின் உள்ள மிகப்பெரிய எண்ணுக்கு சமமாகவோ அல்லது அதை விட பெரியதாகவோ இருக்கும். LCM greater than or equal to மிகப்பெரிய எண். ஸோ கொஸ்டின்ல என்னமா கொடுத்துருக்காங்க? 2 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அதோட LCM வந்து எப்பவுமே எப்படி இருக்கும்?
அந்த எல்சிஎம் வந்து அந்த நம்பரோட அந்த குடுத்திருக்கத்தோடலே லார்ஜஸ்ட் வேல்யூக்கு வந்து பெரிய எண்ணுக்கு சமமாகவோ இல்லைன்னா அதை விட பெரியதாகவோ இருக்கும்னு சொல்றாங்க. புரியுதா? ஸோ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன குடுத்திருக்காங்க? 3, 6 குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ 3, 6 குடுத்திருக்காங்க. இப்ப வந்து இதுல பெரிய எண் எது? 6 தான் பெரிய எண்ணா? ஸோ பிக்கெஸ்ட் வேல்யூ வந்து 6. ஸோ அந்த 6 வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்ப வந்து எல்சிஎம் வந்து எடுக்கலாம். 3, 6. ஸோ 3க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்தா 3 1s are 3, 3 2s are 6. நெக்ஸ்ட் 2ஆம் வாய்ப்பாடுல போவோம். 2 1s are 2. ஸோ அப்ப எல்சிஎம் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவீங்க? 2த்தையும் மல்டிபிள் பண்ணுவீங்களா? 3 into 2. அப்ப என்ன வரும்? 6ன்னு கிடைக்கும். ஸோ அப்ப இந்த 6 வந்து இங்க பெரிய நம்பர் எது? 6. ஈக்குவலா தானே இருக்கு. ஸோ என்ன வரும்? அந்த எல்சிஎம் ஓட வேல்யூ ஒண்ணா சமமாக இருக்கும். இல்லைன்னா அதை விட பெரியதாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 7ம் 5க்கும் கூட அப்படியே தான். ஸோ என்ன இங்க வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 7க்கும் 5க்கும் ஒரே டேபிள்ல போகாது. அப்படிதானே? ஸோ அப்ப வந்து நம்ம டைரக்டாவே மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ எல்சிஎம் ஈக்குவல் டு 7 into 5. ஸோ 7 into 5 பண்ணோம்னா என்ன வரும்? 35 வரும். ஸோ இந்த 35 அந்த கொடுக்கப்பட்ட பெரிய எண் எது? இல்ல 7. ஸோ அந்த 7க்கு வந்து அதோட அதிகமா தான் கிடைச்சிருக்கு. ஸோ 7ஓட 35 பெரிய நம்பர் இல்லையா? ஸோ அதை தான் வந்து ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்காங்க. எண்ணுக்கு சமமாகவோ அல்லது அதை விட பெரியதாகவோ இருக்கும். ஸோ எல்சிஎம் கிரேட்டர் than or equal to மிகப்பெரிய எண். ஸோ இதை வந்து நம்மளுக்கு கொஸ்டினா கொடுப்பாங்க. ஸோ ஆப்ஷன் உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா எல்சிஎம் லெஸ் than or equal to பிக் வேல்யூ மிகப்பெரிய எண் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லைன்னா எல்சிஎம் ஸ்மாலர் தென் லெஸ்ஸர் தென் பிக் வேல்யூ ஸ்மால் வேல்யூ அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஆனா நம்மளோட ஆப்ஷன் என்னவா இருக்கணும்? எல்சிஎம் கிரேட்டர் than or equal to மிகப்பெரிய எண். அப்படிதான் நம்மளோட ஆப்ஷன் இருக்கணும். சரியா? இந்த சிம்பிள் தான் போடணும். ஸோ இந்த சிம்பிள் போட்டுட்டு மிகப்பெரிய எண். ஸோ இதுல வந்து நிறைய நீங்க மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இந்த சிம்பிள்னா கிரேட்டர் தென், இதுனா என்னது? சிறிய எண். ஓகேவா? ஸோ இதுல வந்து நீங்க மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. நல்லா கேர்ஃபுல்லா சம் வந்து கவனிச்சு போடுங்க. ஸோ எல்சிஎம் அந்த 2 நம்பருக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம்னா அந்த கிடைக்கிற வேல்யூ வந்து அந்த தொடர்ல உள்ள பெரிய எண்ணுக்கு வந்து ஒண்ணா சமமாக இருக்கும். இல்லைன்னா அதை விட பெரியதாக இருக்கும். ஸோ எல்சிஎம் will always be greater than or equal to largest value. It will not be less வேல்யூ, கம்மியான வேல்யூவா இருக்காது. ஸோ அதை வந்து நல்லா மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்க கண்டிப்பா தப்பு பண்ணுவீங்க. ஸோ கரெக்டா வந்து நம்ம சிம்பிள் வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? The LCM value is always greater than or equal to the HCF value. எப்பொழுதும் எல்சிஎம் மதிப்பானது HCF மதிப்பை விட பெரியதாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும். ஸோ என்ன சொல்றாங்க? ஸோ இங்க ஈக்குவல் டு வருமா? ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. ஸோ என்ன சொல்றாங்க? எல்சிஎமோட ஒரு தொடர் வந்து கொடுத்துருக்காங்கன்னா அந்த தொடர்ல வந்து எல்சிஎம் HCF ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே கண்டுபிடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வேல்யூ லார்ஜஸ்டா இருக்கும்? HCF ஓட வேல்யூ தான் லார்ஜஸ்டா இருக்கும்னு சொல்றாங்க கம்பேர் டு எல்சிஎம் வேல்யூ. ஸோ எல்சிஎம் மதிப்பானது HCF மதிப்பை விட பெரியதாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும். ஸோ எல்சிஎம் வந்து HCF ஓட பெருசா இருக்கும் தான் சொல்றாங்க, கம்மியா இருக்காது. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5ம் 10 எடுத்துக்கிறேன். ஸோ 5ம் 10க்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா என்னது? 5 டேபிள்ல போகுமா? 5 2s are 10, சாரி 5 1s are 5, 5 2s are 10. நெக்ஸ்ட் 2 டேபிள், 2 1s are 2. ஸோ அப்போ HCF வந்து என்னது? HCF வந்து ரெண்டும் ஒரே டேபிள்ல போகும். அப்ப 2 ஒரே டேபிள்ல போச்சுன்னா 5. ஸோ HCF ஓட மதிப்பு 5. எல்சிஎம் ஓட மதிப்பு என்னது? 5 into 2 அப்போ 10. ஸோ 5 விட 10 வந்து பெரிய நம்பர், அதை தான் சொல்றாங்க. ஸோ எல்சிஎம் வந்து எப்பவுமே கிரேட்டர் than or equal to HCF இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? நீங்க இப்படியே கூட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்சிஎம்னா என்னது? லார்ஜஸ்ட் வேல்யூ. லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து என்னது? 10. HCF வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸ்மாலஸ்ட் வேல்யூனா 5. ஸோ 10 விட 5 வந்து
சின்ன நம்பர். ஸோ அப்போ எல்சிஎம் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப். ஓகேவாம்மா? புரிஞ்சுதா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்க எங்க யூஸ் பண்ணுவீங்கன்னா, சம்ஸ்ல வந்து நீங்க யூஸ் பண்ணுவீங்க. பிளஸ் அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டா குடுத்து கூட கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ எப்படி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ற மாரி இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்னது? The LCM of two numbers is always divisible by their HCF without remainder. That is, LCM is always a multiple of HCF. இரு எண்களின் மீசிமானது எப்போதும் அவற்றின் மீப்போவால் மீதியின்றி வகுப்படும். அதாவது மீசிமா எப்போதும் மீப்போவாயின் மடங்காகவே இருக்கும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 நம்பர் இருந்துச்சுன்னா அந்த 2 நம்பரோட எல்சிஎம் வந்து எப்படி இருக்கும்? HCF ஆல டிவிஷன் ஆகும். ஓகேவா? டிவிஷனா வகுப்படும். ஸோ ரிமைண்டர் வந்து மீதம் வந்து அதுல இருக்காது. ஸோ ரிமைண்டர் வந்து 0வா இருக்கும். அப்போ வந்து என்ன சொல்லலாம்னா, எல்சிஎம் வந்து HCFோட மல்டிபிள்னு சொல்லணும். ஓகேவா? மீசிமா என்பது மீப்போவாவின் மடங்காகவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ 6, 18. ஸோ ஃபைண்ட் எல்சிஎம் அண்ட் HCF. ஸோ 6, 18 போட்டுக்கலாம். ஸோ 2 எந்த டேபிள்ல போவோம்? 6ஆம் வாய்ப்பாடுல போவோமா? 6 1s are 6, 6 3s are 80. நெக்ஸ்ட் 3. ஸோ HCF வந்து நம்மளுக்கு என்னது? HCF வந்து 6. ரெண்டும் ஒரே டேபிள்ல போறது. எல்சிஎம் வந்து என்னது? 6 இன்ட்டு 3. அப்போ 18. ஸோ இங்க என்ன பண்றோம்? பெருக்கல் பண்றோம். ஸோ பெருக்கல்னா என்னது? மடங்கு தானே. ஸோ பெருக்கல்னா மல்டிபிள். ஸோ அப்போ மல்டிபிள் பண்ணாதான் நம்மளுக்கு எல்சிஎம் வந்து எப்பயுமே எப்படி இருக்கும்? இஸ் ஆல்வேஸ் அ மல்டிபிள் ஆஃப் த HCF. ஸோ HCF ஓட எண் மீப்போவா எண் என்ன கிடைச்சது? 6 கிடைச்சது. 6ஓட ஏதாவது நம்பரை மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு எல்சிஎம் வந்து கிடைக்கும்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்னது? LCM of two numbers is always divisible by their HCF without remainder. ஸோ அந்த 2 நம்பர்த்தோட எல்சிஎம் என்னதுமா? 18. ஸோ 18 6ஆல வகுப்பட்டா என்ன வரும்? ஆன்சர் வந்து 3 கிடைக்கும். ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு வராது. அதை தான் வந்து இங்க ஸ்டேட்மெண்டா சொல்லியிருக்காங்க. ஸோ வித்தவுட் ரிமைண்டர், மீதியின்றி வகுப்படும். ஸோ நம்மளுக்கு மீதியே கிடைக்கல, அதனால நமக்கு வந்து வகுப்படும் சொல்றாங்க. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறீங்கன்னா, 2, 4, 10 நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் நம்ம எல் டிவிஷன் படி போட்டுடலாம். 2, 4, 10. ஸோ இந்த மாதிரி 3 எண்களா வரப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, காமன் டேபிள்ல போகும்ல, அதெல்லாம் நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 2 வந்து 2 4 10. ஸோ 2ஆம் வாய்ப்பாடுல போகுது. ஸோ 2 1s are 2, 2 2s are 4, 2 5s are 10. ஸோ 2 வந்து காமன் டேபிள். அப்போ HCF வந்து என்னது? 2. எல்சிஎம் வந்து 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5. இதெல்லாம் மல்டிபிள் பண்ணும். ஸோ 2 2s are 4, 4 5s are 20. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் படி எப்படி இருக்கணும்? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மீசிமா எண்ணானது அவற்றின் மீப்போவாவில் மீதியின்றி வகுப்படும். ஸோ எல்சிஎமோட வேல்யூ என்னதுமா? ஸோ எல்சிஎமோட வேல்யூ 20. HCF ஓட வேல்யூ 2. வகுப்பட்டா என்ன வரும்? 10 கிடைக்கும். ஸோ மீதம் வரல. ஸோ இதோட ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் அதோட மடங்காவே இருக்கும். ஸோ நம்மளுக்கு எல்சிஎம் வந்து 2 இன்ட்டு 5. HCF ஓட பெருக்கல் ஆயிருக்கு. ஸோ இங்க 2 வந்து இங்கேயும் இருக்கு. ஸோ HCF ஓட பெருக்கல் ஆனனால தான் நம்மளுக்கு எல்சிஎம் வந்து வேல்யூ கிடைக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவாம்மா? ஸோ இது எல்லாமே நீங்க வந்து சம்ல தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸ்டேட்மெண்ட் வந்து கொஞ்சம் ரேரா கேட்பாங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் நம்மளுக்கு டஃப் ஆக்கணும்னா ஸ்டேட்மெண்ட் வச்சு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் வச்சு கேட்டாலும் நீங்க வந்து போடுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கணும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணும்? ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் நல்லா தெளிவா படிங்க. அதை என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸ் வச்சு நீங்க வந்து எக்ஸாம்பிள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? The HCF of the given set of numbers is equal to or less than the smallest number in those numbers. ஸோ HCF ஓட மதிப்பு கொடுக்கப்பட்ட எண்களின் HCF அந்த எண்களின் உள்ள மிக சிறிய எண்ணுக்கு சமமாகவோ அல்லது அதை விட சிறியதாகவோ இருக்கும். ஸோ HCF வந்து எப்படி இருக்கும்? ஒன்னா அந்த நம்பர்ஸ்க்கு அந்த நம்பர்ல இருக்க ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு லெஸ் தானா இருக்கும், இல்லைன்னா ஈக்குவல் டுவா இருக்கும். மிகச்சிறிய எண்ணா இருக்கும், இல்லைன்னா
எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும்னு சொல்றாங்க. ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுதாம்மா? ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன குடுத்துருக்கான்? 6, 4. ஸோ 6, 4க்கு ஃபர்ஸ்ட் நம்ம எல் டிவிஷன் வந்து போட்டுறலாம். ஸோ இல்லைனாலும் ஸோ 2, 3s are 6, 2 2s are 4. ஸோ இது எப்படி? HCF வந்து 2ஆ? HCF வந்து 2. ஸோ இப்ப என்ன குடுத்துருக்காங்க? 2 நம்பர். ஸோ 6, 4 தான் குடுத்துருக்காங்க. 6, 4ஓட 2 வந்து என்னது? மிகச்சிறிய எண். ஸோ மிகச்சிறிய எண். ஓகேவா? ஸோ அப்ப என்ன இருக்கும்? மிகச்சிறிய எண். 2 HCF ஓட வேல்யூ உங்களுக்கு 2ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ 6யும் 4யும் கம்பேர் பண்றப்போ 2 வந்து சிறிய எண் தான். ஸோ இப்படிதான் வந்து உங்களுக்கு சம் வரும். ஓகேவா? ஸோ 2 நம்பர எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதோட HCF ஓட வேல்யூ எப்படியுமே எப்படி இருக்கும்னா, ஒண்ணா கம்மியா இருக்கும். இல்லைன்னா அந்த நம்பரோட ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. சரியா? புரிஞ்சுதாம்மா இந்த ஸ்டேட்மெண்ட்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்க? The minimum value of HCF is 1. மீபோவின் குறைந்த மதிப்பு 1. ஸோ எப்பவுமே 1ஆ தான் இருக்கும். 0வா இருக்கவே இருக்காது. 1ஆ காமன் டேபிள்ல போகணும். போகலையா அதோட மதிப்பு எப்படியா இருக்கும்? 1ஆ தான் இருக்கணும். சரியா? ஸோ இப்போ வந்து 3, 5. ஸோ 3, 5 வந்து ரெண்டுமே ஒரே நம்பரால வகுப்படாது. ஸோ அப்போ HCF வந்து 1ஆ தான் இருக்கும். ஓகேவா? இட்ஸ் நாட் 0. 0வா எப்பவுமே இருக்கவே இருக்காது. புரிஞ்சுதா? அதுதான் இதோட ஸ்டேட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் என்னது? n1 into n2 equal to L into H. So first number into second number equal to LCM and HCF. Condition only applies only two numbers. 2 எண்கள் மட்டுமே பொருந்தும். ஸோ கொடுத்திருக்க தொடர்ல வந்து 2 எண்கள் மட்டும் இருந்ததுன்னா 2 எண்கள். ஸோ 2 எப்படி கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா 2 எண்கள் கொடுத்துருப்பாங்க. 2 எண்கள் குடுத்துட்டு, அதோட எல்சிஎம் வேல்யூ குடுத்துட்டு, ஒண்ணா HCF கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இல்ல HCF குடுத்து எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இல்ல 2மே குடுத்து நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்படி அந்த இது இருந்தா அதோட ஃபார்முலா என்னது? n1 into n2 equal to LCM into HCF. புரிஞ்சுதாம்மா? 2 எண்கள் குடுத்தாலே 2 எண்கள் குடுத்து எல்சிஎம் இல்ல HCF கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்படின்னா ஸோ அப்படி குடுத்தாங்கன்னா, அதோட ஃபார்முலா வந்து n1 into n2 equal to LCM into HCF. ஸோ இது வந்து நீங்க எப்ப பார்ப்பீங்கன்னா, 7th டைப்ல வந்து இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்பிளனேஷன் நம்ம பின்னாடி வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகேவாம்மா? ஸோ இப்போ வந்து ப்ராப்பர்ட்டீஸ் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம சம்முக்கு வந்து போலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டீஸ்லாம் என்ன பண்றீங்கன்னா, ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ எழுதி வச்சுட்டு நீங்க ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் மெத்தட் என்னது? நார்மல் மெத்தட், சாதாரண முறை. ஸோ சாதாரணமா எப்படி எல்சிஎம் ஹெச்எஃப் ஒரு நம்பர் குடுத்தாங்க, எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க? 9, 18, 27 ஆகிய எண்களின் மீசிமா மற்றும் மீபோவா காண்க. எல்சிஎம் அண்ட் HCF. இல்லைன்னா HCF இன்னொரு மீனிங் என்ன பார்த்தோம்? GCD, கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர். அவங்க GCDனும் கொடுக்கலாம், இல்லைன்னா HCFும் கொடுக்கலாம். சரி, ஓகேவா? ஸோ நம்ம ரெண்டுமே கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் வந்து ஒன்னா LCM இல்ல HCF வந்து கொடுப்பாங்க. ரேரா தான் ரெண்டுமே சேர்த்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ சொல்யூஷன் பார்க்கலாமா? ஸோ நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 9, 18, 27. ஸோ நம்ம நார்மல் எல் மெத்தடுக்கே நம்ம போகலாம். ஸோ எல் மெத்தட்ல போட்டோம்னா என்ன வரும்? 9ஆம் வாய்ப்பாடுல போகுமா? ஸோ 9 1s are 9, 9 2s are 18, 9 3s are 27. ஸோ இது எதால மட்டும் டிவிசிபிள் ஆயிருக்கு? 9ஆல மட்டும்தான் காமனா டிவிசிபிள் ஆயிருக்கு. காமனா டிவிஷன் ஆச்சுன்னா நீங்க ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரவுண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ ஏன்னா ஒட்டுக்காக தான் நம்ம எல்சிஎம் அண்ட் HCF கண்டுபிடிக்க போறோம். ஸோ ரவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ 2, 3 பகா எண்கள் அதால மட்டும்தான் டிவிசிபிள் ஆக போகுது. ஸோ அது வந்து போட தேவையில்ல. ஸோ அப்ப எல்சிஎம் வந்து எப்படி இருக்கும்? எல்சிஎம் வந்து எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணும். அப்ப 9 into 2 into 3. So 9 2s are 18. 18 into 3 54. So LCM ஓட வேல்யூ என்னது? 54. HCF
ஸோ HCF ஓட வேல்யூ என்னது 9. ஸோ இப்போ நீங்க கேர்ஃபுல்லா நம்ம ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க? எல்சிஎம் தான் குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ எல்சிஎம் ஓட வேல்யூ எழுதணும். ஸோ எல்சிஎம் வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 54. ஸோ 54, 9 இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ நம்ம இங்க என்ன நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம்னா, நம்ம HCF ஓட வேல்யூ தூக்கிட்டு வந்து நம்ம முன்னாடி எழுதிடுவோம். பட் ஆனா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ கொஸ்டினை கரெக்டா படிக்கணும். HCF வந்து முன்னாடி குடுத்துருக்காங்களா? இல்ல எல்சிஎம் முன்னாடி குடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். ஏதாவது ஒண்ணு குடுத்தா பிரச்சனையே இல்ல. நம்ம வந்து அந்த வேல்யூ எடுத்து போட்டுருவோம். 2மே குடுத்தாங்கன்னா, எந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் குடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷனும் அதே மாரி தான் இருக்கும். அதே சீரிஸ்ல தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க எல்சிஎம் குடுத்தாங்கன்னா, எல்சிஎம் ஓட வேல்யூ எழுதணும். HCF குடுத்தாங்கன்னா, HCF ஓட வேல்யூ எழுத போறோம். அதுதான் மேட்டர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எல்சிஎம் குடுத்துருக்காங்க. அப்ப எல்சிஎம் ஓட வேல்யூ என்னது? 54. 54 போட்டுருவோம். HCF ஓட வேல்யூ என்னது? 9. 9 வந்து செகண்டா போடுவோம். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த எல்சிஎம் ஆர் HCF ஆஃப் 72, 108, 2100. 72, 108, 2100 ஆகிய எண்களின் மீசிமா மற்றும் மீகோவா காண்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? எல் டிவிஷன். 72, 108, 2100. ஸோ என்ன பண்ணலாம்? 2ஆம் வாய்ப்பாடுல இருந்தே நம்ம போலாம். ஸோ 2ஆம் வாய்ப்பாடுல போட்டா 2, 3, 6 பேலன்ஸ் 1 2, 6, 12. நெக்ஸ்ட் 2, 5, 10 2, 4, 8. நெக்ஸ்ட் 2 1s are 2, 2 5s are 10. So 2 1s are 2, 2 5s are 10, 0. ஸோ இப்படி போடக்கூடாது. ஸோ இப்போ வந்து இங்க வந்து நம்ம 2 நம்பர் எடுக்கிறோம். ஸோ 2 நம்பர் எடுக்கிறப்போ நம்ம 0 வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட்லயே 2 நம்பர் எடுத்தா அது வந்து 0 இன்க்ளூட் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் போற எண்கள்ல 2 எண்கள் எடுத்தா 0 இன்க்ளூட் பண்ணணும். 0, 2 5s are 10, 0 அப்படியே வந்துரும். நெக்ஸ்ட் எந்த டேபிள்ல போகும்? அதே 2ஆம் வாய்ப்பாடிலே போடலாம். ஸோ காமனா போறதெல்லாம் நம்ம ரவுண்ட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ என்ன ஆகும்? 2 1s are 2, 2 8s are 16. 2 2s are 4, balance 1, 2 7s are 14. Next, 2 5s are 10, 2 2s are 4, balance 1, 2 5s are 10. ஸோ நெக்ஸ்ட் எந்த டேபிள்ல போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்க 18, 27 இருக்கு. 3ஆம் வாய்ப்பாடுல செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 3 6 are 18, 3 9s are 27, 3 1s are 3, balance 2, 3 7s are 21, balance 1, 3 5s are 15. ஸோ 6 9 117 வந்துருக்கு. 175 வந்திருக்கு. ஸோ 3 காமனான டேபிள் தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன டேபிள்ல போடலாம்? ஸோ 6 9 175 வந்திருக்கு. ஸோ 3 டேபிளே ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ 3 டேபிளை ட்ரை பண்ணி பார்த்தோம்னா 3 2s are 6, 3 3s are 9, 175 3ஆல வகுப்படுமா? ஸோ 3 6 are 18, balance 1, 3 5s are 15. ஸோ என்ன ஆகுது? மல்டிபிள் ஆகுது. ஸோ சாரி. ஸோ 175 டிவைடட் பை 3. ஸோ 3 5s are 15. பேலன்ஸ் 2 வகுப்படலை. ஸோ அப்போ 175 அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இது என்னவா இருக்கு? ஸோ 2 3 175 வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? 5 டேபிளால போடலாம். ஸோ 5 டேபிளால போட்டோம்னா 2 3 5 3s are 15, பேலன்ஸ் 2 5 5s are 25. நெக்ஸ்ட் என்ன வரும்? நெக்ஸ்ட் 5 டேபிள்ல போட்டோம்னா 2 3 போகாது, 7 வந்து அப்படியே இருக்கும். ஸோ இந்த 3 இங்க கீழே வந்து பிரைம் நம்பர்ஸோட வந்துச்சுன்னா அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ HCF வந்து என்னது? ஸோ எல்லா நம்பரும் ஒரே இதுவா டிவிசிபிள் ஆனது எதில்? 2 2 3. ஸோ 2 2 3 கொடுக்கப்பட்ட எண்கள் வந்து ஒரே வாய்ப்பாடுல வந்து எத்தனை வாட்டி போயிருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஒரே வாய்ப்பாடுல போச்சுன்னா அதை வந்து நீங்க ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ 2 2s are 4, 4 3s are 12. ஸோ HCF ஓட மதிப்பு 12. LCM
ஸோ எல்சிஎம்க்கு என்ன பண்ணுவோம்னா, எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த 3த்துக்கும் நம்ம ஆல்ரெடி மல்டிபிள் பண்ணியிருக்கோம். 12ன்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 3 5 5 இன்டூ 3 இன்டூ 5 இன்டூ 5 இன்டூ 2 இன்டூ 3 இன்டூ 7. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த 5 5 அப்படியே இருக்கட்டும். ஸோ 5 5 நம்ம மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 25ன்னு கிடைக்குமா? நெக்ஸ்ட் 3 3s are 3 3s are 9. 7 2s are 14. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் பண்ணலாம். ஸோ 25 இன்டூ 12 பண்ணோம்னா என்ன வரும்? 2 5s are 10, 2 2s are 4, 4 plus 1 5, 25. அப்போ 3 0 0. ஸோ 300 கிடைக்குது. ஸோ 300 இன்டூ 4 9s are 36, 3 9 1s are 9, 9 plus 3 12. ஸோ 12 கிடைச்சிச்சா? ஸோ 126 இன்டூ 3 பண்ணுங்க. 3 6 are 18, 3 2s are 6, 6 plus 1 7, 3 1s are 3. ஸோ ரிமைனிங் அந்த 2 0 அப்படியே வந்துரும். ஸோ அப்போ எல்சிஎம்மோட வேல்யூ என்னது? 37,800. ஹெச்சிஎஃபோட வேல்யூ 12. ஓகேவா? ஸோ இப்போ வந்து கொஷின் வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். எது வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, எது வந்து செகண்ட் கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. அப்போ 37,800 தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ அப்படி எழுதுனோம்னா நம்மளுக்கு ஆப்ஷன் என்னடா வரும்? ஆப்ஷன் டி 37,800, 12. புரிஞ்சுதா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எல் டிவிஷன் போடணும். எல் டிவிஷன் போட்டுட்டு காமனா வர நம்பர்ஸ் எல்லாமே அந்த 3 நம்பரையுமே வகுப்படுற எண்கள்லாம் நீங்க ரவுண்ட் பண்ணிட்டே வாங்க. ஸோ ரவுண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் வேல்யூ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஹெச்சிஎஃப்னா என்னது? காமனான நம்பர்ஸ் தானே எடுப்போம். ஸோ இப்போ ஹெச்சிஎஃப் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒரே ஒரே எண்ணால வகுப்பட்டால். ஸோ அப்போ ஒரே எண்ணால வகுப்படுறத நம்ம ரவுண்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். வகுப்படாதது வந்து நம்ம அப்படியே விட்டுறலாம். ஓகேவா? அப்படியே விட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 15, 25, 30. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 15, 25, 30. ஸோ என்ன பண்ணுவோம்? 5 டேபிள்ல போவோமா? 5 3s are 15, 5 5s are 25, 5 6 are 30. ஸோ மூணுமே நம்மளுக்கு பகா எண்கள் வரணும். அப்போ 3 1s are 3, 5 3 2s are 6. ஸோ மூணுமே பகா எண்கள் தான். ஸோ இதுக்கு மேலே எதுலையுமே போகாது. அப்போ இங்க என்ன கண்டுபிடிக்க சொல்ல? வெறும் எல்சிஎம் வந்து தான் கண்டுபிடிக்க சொன்னிருக்காங்க. ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம்னா இது 5 தான் ஆன்சர். ஏன்னா 5 மட்டும் தான் 3த்தையும் வகுக்குது. அப்போ 5 மட்டும் ஆன்சர். அப்போ எல்சிஎம்னா 3 எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். அப்போ 5 into 3 into 5 into 2. So 5 3s are 15 into 5 2s are 10. அப்போ என்ன வரும்? 150. ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ இங்க எல்சிஎம் மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்சிஎம் மட்டும் போட்டா போதும். ஹெச்சிஎஃப் வந்து போட தேவையில்லை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நார்மல் மெத்தடுக்கு நம்ம சம்ஸ் போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? எல் டிவிஷன் போடுவோம். லைனா அதோட ஃபேக்டர்ஸ் வந்து எழுதுவோம். எழுதிட்டு காமனான நம்பர்ஸ், காமனான பொது எண் எதால மூணுத்தாலையும் வகுச்சுச்சுன்னா அதை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிட்டே வருவோம். ஸோ பொது எண் தான் வந்து நம்ம ஹெச்சிஎஃபோட வேல்யூ. ஸோ அதை ரவுண்ட் பண்ணிட்டே வந்துட்டு எல்சிஎம் வந்து எல்லாத்தையும் தான் மல்டிபிள் பண்றோம். அதனால காமனான டேபிள்ல போடலாம், நீங்க ரவுண்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் சம்ஸ் வந்து சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 32, 36, 45, 60, 80. ஸோ இதே மாதிரி சம் போடுங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? நம்பர்ஸ் எழுதிக்கணும். 32, 36, 45, 60, 80. ஸோ நம்பர்ஸ் வந்து எழுதிக்கிட்டோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். சாரி, எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். ரெண்டா வாய்ப்பாடுல போகுமா? 2 1s are 2, 2 6 are 12, 2 18s are 36. ஸோ 45 போகாது. அதனால 45 வந்து அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 60. 60 வந்து 15. ஆஹா, 30. நெக்ஸ்ட் 40. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் 2 டேபிளே போடலாம். 2 8s are 16, 2 9s are 18, 45 அப்படியே வரும். 15 இங்க 20. நெக்ஸ்ட் 2 டேபிள போட்டோம்னா
4, 9 வந்து வராது, 45 வராது. அப்படியே போட்டுக்கோங்க. 15 வராது, 10. ஸோ நெக்ஸ்ட் எந்த டேபிள்ல போடலாம்? நெக்ஸ்ட் வந்து 5ஆம் வாய்ப்பாடுல போடலாம். 4, 9 அப்படியே வரும். 9, 3, 2. ஸோ நெக்ஸ்ட் எப்படிம்மா வரும்? ஸோ நெக்ஸ்ட் வந்து எந்த டேபிள்ல போகும்? 2ஆம் வாய்ப்பாடுல போடலாமா? 2ஆம் வாய்ப்பாடுல போட்டா 2, 9, 9 அப்படியே வரும். 3, 1ன்னு வரும். நெக்ஸ்ட் 3ஆம் வாய்ப்பாடு 3. 2, 3, 3, 3, 1. சாரி, இங்க 1 வந்துரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும்? 3 வந்து காமனா வருமா? 2, 1, 1, 1, 1. ஸோ இதுதான் நம்மளுக்கு எல்சிஎம் வந்து கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணும். ஸோ அப்ப எல்சிஎம் ஈக்குவல் டு 2 into 2 into 2, 5 into 2 into 3 into 3 into 2. ஸோ மொத்தம் எத்தனை 2 இருக்கு? 1, 2, 3, 4, 5. ஸோ 5 2 இருக்கான்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5. 5 2 இருக்கு, 3 3 இருக்கு, 2 3 இருக்கு, 5 இருக்கு. ஸோ இப்போ ஸோ 2 எல்லாம் மஸ்ட் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா 5 2s are 10. ஸோ இன்டூ 10 இன்டூ 3 3s are 9 வருமா? நெக்ஸ்ட் 1, 2, 3, 4. ஸோ 2 பவர் 4 என்னது? 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. ஸோ 16 into 90 வருமா? ஸோ மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 9 6 are 54, பேலன்ஸ் 5, 9 1s are 9, 9 plus 5, 14. ஸோ 1440. ஸோ ஆப்ஷன் பி 1440. இந்த மாதிரி எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இதோட இந்த டைப் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டைப் என்னதுன்னா ஃப்ராக்ஷன், பின்ன எண்கள். ஸோ பின்ன எண்களை நம்ம சம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ பின்ன எண்களுக்கு ஃபார்முலா வந்து நம்மளுக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ பின்ன எண்களுக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, பின்ன எண்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து என்னதுன்னா எல்சிஎம். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை ஹெச்சிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை ஹெச்சிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர். ஸோ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா ஹெச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர் divided by LCM of denominator. ஓகேவா? ஸோ இது ரெண்டு தான் ஃபார்முலா. ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா, ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா. ஸோ அந்த எண்களுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா மேலே எப்பயுமே நியூமரேட்டர் டினாமினேட்டர் எழுதிக்கோங்க. இங்க என்ன கண்டுபிடிக்கிறோமோ அதுதான் மேலே வரும். ஓகேவா? ஸோ அதுதான் ஷார்ட்கட். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும். ஸோ எதால இது பண்ணணும்னா இங்க என்ன நம்ம எண் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அதே தான் இங்கனையும் நம்ம போடுவோம். ஓகேவா? ஸோ இங்க எல்சிஎம் கண்டுபிடிக்க சொன்னா மேல எல்சிஎம், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொன்னா மேல ஹெச்சிஎஃப். ஸோ அப்படிதான் நம்ம இந்த ரெண்டு ஃபார்முலாவும் கம்பேர் பண்ணி படிக்கணும். ஸோ ஃபார்முலா என்னது? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் பை ஹெச்சிஎஃப் டினாமினேட்டர். ஸோ நியூமரேட்டர்னா மேல உள்ள வேல்யூ, டினாமினேட்டர்னா கீழே உள்ள வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ வந்து சம்முக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆர் ஜிசிடி ஆஃப் 2/3, 3/5, 1/2 எண்களின் மீசிமா மற்றும் மீப்போவா காண்க. ஸோ ஃபர்ஸ்ட் எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கும். ஸோ எல்சிஎம்மோட ஃபார்முலா என்னது? எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் பை எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் 2, 3, 1க்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ இது மூணுமே என்னது? பகா எண். ஸோ பகா எண்ணானா ஹெச்சிஎஃப் ஓட வேல்யூ என்னது? 1. ஸோ 2 பகா எண்கள் இருந்தாலும் அதோட வேல்யூ 1ன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ ஹெச்சிஎஃப் ஓட வேல்யூ 1,
எல்சிஎம்மோட வேல்யூ என்னது? 2 இன்டூ 3 இன்டூ 1 அப்போ 6 ஓகேவா? நெக்ஸ்ட் கீழ உள்ள நம்பருக்கும் அதே மாதிரி நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். 3, 5, 2. ஸோ இது மூணுமே பகா எண்கள் தான். ஸோ பகா எண்கள்னா HCF ஓட வேல்யூ என்னது? 1. LCM ஓட வேல்யூ என்னது? 3 5s are 3 into 5 into 2. 3 5s are 15, 15 2s are 30. ஓகேவா? ஸோ இது வந்து நியூமரேட்டர், இது வந்து டினாமினேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? எல்சிஎம். எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர். ஸோ நியூமரேட்டரோட எல்சிஎம் என்னது? 6. HCF ஆஃப் டினாமினேட்டர். டினாமினேட்டர்ல HCF ஓட வேல்யூ என்னது? 1. ஸோ 6/1 என்ன வரும்? 6. நெக்ஸ்ட் HCF வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ HCF கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது? HCF ஆஃப் நியூமரேட்டர். நியூமரேட்டரோட HCF என்னது? 1. LCM ஆஃப் டினாமினேட்டர். டினாமினேட்டரோட LCM வந்து 30. ஸோ 1/30. ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் LCM தான் கேட்டிருக்காங்க. அப்போ 6 தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ 6, 1/30. ஸோ ஃபார்முலா வந்து நீங்க மக்கப் பண்ணிக்கோங்கடா. ஸோ ஃபார்முலா என்னது? LCM கண்டுபிடிக்க LCM ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை HCF ஆஃப் டினாமினேட்டர். HCF கண்டுபிடிக்கிறதுக்கு HCF ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை LCM ஆஃப் டினாமினேட்டர். இது ரெண்டு தான் ஃபார்முலா. இதை வச்சு தான் நம்ம வந்து சம் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா நியூமரேட்டருக்கு ஃபர்ஸ்ட் HCF LCM கண்டுபிடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டினாமினேட்டருக்கு HCF LCM கண்டுபிடிச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே கேட்டாங்கன்னா நீங்க ஒன்னொன்னுத்துக்கும் தனித்தனியா உட்காந்து பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அதனால டைம் வேஸ்ட் ஆயிடும். ஸோ ஒரே தடவையா ஃபர்ஸ்ட் மேல உள்ள எண்களுக்கு வந்து என்ன பண்றீங்க? HCF LCM கண்டுபிடிச்சிருங்க. நெக்ஸ்ட் கீழே உள்ள எண்களுக்கு LCM அண்ட் HCF கண்டுபிடிச்சிருங்க. ஸோ நியூமரேட்டர்னா மேல உள்ள வேல்யூ 2 3 1, டினாமினேட்டர்னா கீழே உள்ள வேல்யூ 3 5 2. ஓகேவா? சம் வந்து எப்படி ப்ரொசீட் பண்ணணும் தெரிஞ்சிருச்சா? ஸோ நெக்ஸ்ட் சம்க்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்கான்? ஃபைண்ட் த LCM அண்ட் HCF ஆஃப் 2 3 4 9. ஸோ ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் எழுதிக்கோங்க. நியூமரேட்டர் என்னது? 2 3 4 9. டினாமினேட்டர் 3 5 7 13. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ரெண்டுத்துக்கும் LCM அண்ட் HCF கண்டுபிடிப்போம். ஸோ ரெண்டுத்துக்கும் LCM 2 3 4 9. ஸோ ரெண்டாம் வாய்ப்பாடில் போட்டோம்னா 2 1s are 2, 3, 2 2s are 4, 9. நெக்ஸ்ட் மூணாம் வாய்ப்பாடு 1 1 2 9. சாரி 3. ஸோ இதுக்கப்புறம் பகா எண்கள் போகாது. ஸோ HCF வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ HCF வந்து ஏதாவது ஒரு வேல்யூவாவது உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஸோ HCF வந்து இங்க எதுவுமே நம்மளுக்கு என்னது? பகா எண்கள் இல்லை. சாரி, இது நாலுமே ஒரே வாய்ப்பாடுல உங்களுக்கு போகல. ஸோ ஒரே வாய்ப்பாடுல போகலைன்னா அதுக்கோட HCF என்னது? 1. நெக்ஸ்ட் LCM. ஸோ LCM கண்டுபிடிக்க எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுவோமா? 2 into 3 into 2 into 3. ஸோ 3 2s are 6. நெக்ஸ்ட் 6 3 2s are 6. 6 6 are 36. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நியூமரேட்டர் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி டினாமினேட்டர் 3 5 7 13. இது மூணுமே என்னது? பகா எண்கள். பகா எண்கள் நாலுமே பகா எண்கள். ஸோ பகா எண்கள் வந்தாலே நம்மளுக்கு வந்து HCF வந்து என்னது? 0 சாரி 1 தான். ஸோ HCF வந்து 1. ஸோ LCM வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? 3 into 5 into 7 into 13. ஸோ 3 5s are 15, 7 into 13 21 92. ஸோ 92 into 15. Sorry, 7 3s are 21. Balance 2 plus 2 9. So 15 into 91. So பண்ணோம்னா 15, 9 5s are 45, 9 1s are 9, 9 plus 4 13. So அப்ப ஆன்சர் என்ன வரும்? 5 6 3 1. So ஆன்சர் என்னது? 1 3 6 5. ஸோ LCM வந்து கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா? LCM ஆஃப் நியூமரேட்டர். ஸோ மேல LCM ஆஃப் நியூமரேட்டர் divided by HCF of denominator. ஓகேவா? ஸோ இங்க என்ன போடுறோமோ அதை தான் இங்க LCM மேலேயும் போடுவோம். ஸோ LCM ஆஃப் நியூமரேட்டரோட LCM என்னது? 36.
6. HCF of denominator. Denominatorோட HCF வந்து என்னது 1. So அப்ப ஆன்சர் 36 LCMக்கு HCF. HCF கண்டுபிடிக்கணும். HCF of numerator divided by LCM of denominator. So HCF of numerator ஓட வேல்யூ என்னது 1. LCM of denominator வேல்யூ வந்து 1365. So அப்போ 36, 1365. So option A. A தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? அந்த ஃபார்முலா தான் மேட்டர். ஸோ ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நியூமரேட்டர் தனியா டினாமினேட்டர் தனியா எழுதிக்கிட்டு எல்சிஎம் ஹெச்எஃப் வந்து கண்டுபிடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஃபார்முலால போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ ஃபைண்ட் த ஜிசிடி அண்ட் எல்சிஎம் ஆஃப் 1/5, 5/6, 2/9, 4/27. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நியூமரேட்டர் தனியா டினாமினேட்டர் தனியா எழுதுவோமா? ஸோ நியூமரேட்டர். ஸோ நியூமரேட்டர்னா என்னது? மேலுள்ள எண்கள் 1, 5, 2, 4. டினாமினேட்டர்னா கீழே உள்ள எண்கள் 3, 6, 9, 27. ஸோ ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். ஸோ 15. ஸோ 1, 5, 2, 4. ஸோ ரெண்டாவது வாய்ப்பாடுல போட்டோம்னா 1 அப்படியே வரும், 5 அப்படியே வரும், 2 1s are 2, 2 2s are 4. ஸோ இப்போ இது எல்லாமே பகா எண்கள் தான். ஸோ அப்போ HCF ஓட வேல்யூ என்னது? 1. ஏன்னா காமன் டேபிள்ல இல்ல. LCM ஓட வேல்யூ 2 into 1 into 5 into 2. ஸோ 2 2s are 4. 4 into 5 20. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கு கண்டுபிடிக்கணும். 3, 6, 9, 27. ஸோ அப்போ 3 டேபிள் போச்சுன்னா 3 1s are 3, 3 2s are 6, 3 3s are 9, 3 9s are 27. ஸோ 3 வந்து காமன் டேபிள். நெக்ஸ்ட் 1 2 3 9. ஸோ 3 டேபிள் போட்டோம்னா 2 3 1s are 3, 3 3s are 9. ஸோ இதுக்கு மேல பகா எண்கள் தான். ஸோ டிவிசிபிள் ஆகாது. ஸோ அப்போ என்ன ஒரு HCF ஓட வேல்யூ என்னது? காமன் நம்பர் வந்து 3ஆல டிவிசிபிள் ஆச்சா? நெக்ஸ்ட் எல்சிஎம். எல்சிஎம் வந்து 3. ஸோ 3 into 3 into 2 into 3. So 1 வந்து போட்டாலும் போடலனாலும் ஒன்றும் இல்லை. So 3 3s are 9, 2 3s are 6. So 9 6 are 54. So இங்க என்ன கேட்டிருக்காங்க? HCF, LCM ரெண்டுமே தான் கேட்டிருக்காங்க. So LCM வந்து எப்படி எழுதும்? So LCM of numerator divided by HCF of denominator. ஸோ நியூமரேட்டரோட எல்சிஎம் என்னது? 20. டினாமினேட்டரோட HCF வந்து 3. ஸோ 20/3 தான் எல்சிஎம் ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் HCF ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ HCF வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? HCF ஆஃப் நியூமரேட்டர். ஸோ கண்டுபிடிக்கிறத மேலே எழுதணும். HCF ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர். ஸோ HCF ஆஃப் நியூமரேட்டரோட HCF என்னது? 1 LCM of denominator. Denominatorோட LCM வந்து 154. So 1/54. So இதுதான் ஆன்சர். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இங்க ஃபர்ஸ்ட் HCF மீப்போவை தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மீப்போவோட வேல்யூ என்னதுமா? 1/54. ஸோ அப்போ ஆப்ஷன் என்னது? 1/54 by 220/3. ஸோ HCF வந்து தான் ஃபர்ஸ்ட் எழுதணும், LCM வந்து ரெண்டாவது எழுதணும். ஸோ இப்படிதான் வந்து சம் வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சுதான்? ஸோ ஃப்ராக்ஷன் மெத்தட்னா இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் போலாம். ஸோ நெக்ஸ்ட் டைப் என்னதுன்னா டெசிமல். டெசிமல்ல எப்படி நம்ம சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் தி LCM and HCF of 1.08, 0.36, 0.9. ஸோ ஆகிய எண்களின் மீசிமம் மற்றும் மீகோவா காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்தா ஃபர்ஸ்ட் என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1 என்னதுன்னா கொடுத்துருக்க எல்லா எண்களையும் நம்ம எப்படி எழுதணும்னா டெசிமல்ல இருந்து நம்பரா எழுதணும். ஸோ டெசிமல்ல இருந்து நம்பரா எழுதணும். சரியா? இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்.
ஸோ குடுத்திருக்க நம்பர் தசவு எண்ண வந்து ஒரு முழு எண்ணா மாத்தணும். சரியா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அப்ப இங்க என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு? 1.08, 0.36, 0.9. ஸோ இருக்கறதுலே அது இருக்கறதுலயே 2 எத்தனை டெசிமல் பிளேஸ் அதிகமா இருக்கு? அதிகபட்சமா 2 டெசிமல் 2 நம்பருக்கு அப்புறம் தான் டெசிமல் வந்து வந்திருக்கு. ஸோ 2 நம்பருக்கு அப்புறம் டெசிமல் நம்பர் வந்தா என்ன பண்ணும்? 100ஆல பெருக்கணும். ஸோ 100ஆல பெருக்கணும்னா அந்த பாயிண்ட் வந்து போயிடும். ஓகேவா? அப்போ 100ஆல மல்டிபிள் பை 100. ஸோ 100ஆல மல்டிப்ளை பண்ணா 108, இங்க 36, இங்க ஒரு நம்பர் போயிடும். அப்போ 19 வரும். ஓகேவா? புரிஞ்சுதா இத எப்படி போட்டோம்னா? ஸோ குறைந்தபட்சம் எவ்ளோ நம்பர்ஸ் தள்ளி டாட் பாயிண்ட் இருக்குன்னு பார்க்கணும். 2 நம்பர் தள்ளினா 100ஆல மல்டிபிள் பண்ணும். ஒரு நம்பர் தள்ளினா 10ஆல மல்டிபிள் பண்ணும். இங்க 2 நம்பர்ஸ் தள்ளி தான் அதிகபட்சமா இருக்கு. அதனால 100ஆல மல்டிப்ளை பண்றேன். ஸோ 100ஆல நீங்க பெருக்குனீங்கன்னா என்ன ஆகும்? பாயிண்ட் வந்து போயிடுமா? அப்போ 108 0.36 வந்து 36ஆ மாறும். இங்க வந்து ஒரு பாயிண்ட் தான் போயிருக்கு. இன்னொரு 0 வந்து ரிமைனிங் இருக்கும். அப்போ 90ஆ மாறிடும். ஸோ மல்டிப்ளை பை 100ஆல பண்ணி நம்பர்ஸா கன்வெர்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இதுக்கு நம்ம எல்சிஎம் வந்து எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 108, 36, 90. ஸோ எல்சிஎம் எடுத்தா என்னமா வரும்? 9 டேபிளே போடலாம். ஸோ 9 டேபிள்ல போட்டோம்னா 9 2s are 8, 9 1s are 9, balance 1, 9 2s are 18. Next 9 4s are 36, 9 1s are 9, 0. ஸோ இது வந்து காமன் டேபிள். 9 வந்து டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாக்ட் டேபிள். 2 டேபிள்ல போகுமா? 2 6 are 12, 2 2s are 4, 2 5s are 10. ஸோ 2வும் காமன் டேபிள். ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 2 டேபிள். 2 3s are 6, 2 1s are 2, 5. ஸோ பகா எண்கள். இது மூணுமே ஒரே எண்ல போல. அதனால 2 வந்து ரவுண்ட் பண்ண தேவையில்ல. ஸோ அப்ப எல்சிஎம் வந்து என்னது? 9 into 2 into 2 into 3 into 5. ஸோ என்ன பண்ணலாம்? 9 2s are 18, 18 into 2 3s are 6, 6 into 5. ஸோ அப்போ 18 into 30. அப்ப வேல்யூ என்ன வரும்? 0 அப்படியே வந்துரும். 3 8s are 24, 2 3 1s are 3, 3 plus 2 5. ஸோ 540 வந்திருக்கு. ஸோ HCF ஓட வேல்யூ என்ன வரும்? காமனானது என்னது? 9 2 தான். ஸோ 9 2வையும் மல்டிப்ளை பண்ணா 18. ஸோ HCF ஓட வேல்யூ 18, LCM ஓட வேல்யூ 540. ஸோ நம்பர் வந்து கிடைச்சிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. ஸோ ஸ்டெப் 3. ஸோ இது வந்து ஸ்டெப் 1, இது வந்து ஸ்டெப் 2, இது வந்து ஸ்டெப் 3. ஓகேவா? ஸோ ஸ்டெப் 3ல என்ன பண்ணுவோம்னா, இப்ப எந்த நம்பரால நம்ம மல்டிப்ளை பண்ணோம்? 100ஆல தானே மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அந்த 100ஆல இந்த நம்பரை டிவைட் பண்ணணும். ஸோ ஸ்டெப் 3 வந்து எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணோமோ அந்த நம்பரால டிவைட் பண்ணும். ஸோ டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ 100ஆல டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? ஸோ எல்சிஎம் வந்து என்ன வரும்? 540 டிவைடட் பை 100. அப்போ 0 0 கேன்சல் ஆயிடும். அப்போ ஒரு 0வால நம்ம டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் என்னவா வரும்? 5.4ன்னு கிடைக்குமா? நெக்ஸ்ட் HCF. ஸோ HCF வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ HCF ஈக்குவல் டு HCF வந்து வேல்யூ என்னதுமா? 18. 18 டிவைடட் பை 100. அப்போ என்ன வரும்? ஸோ 18 வந்து அப்படியே வரும். 2 0 இருக்கு. அப்போ 2 நம்பர் முன்னாடி டாட் வைக்கணும். ஸோ 0.18. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன கேட்டிருக்காங்க? எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எல்சிஎம் ஓட வேல்யூ என்னது? 5.4. ஸோ இப்படி கூட நம்மளால கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க. ஸோ 5.4 கொடுக்காம 5.40. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 வந்தா என்னது? அதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ அதோட வேல்யூ 5.4 தான் அர்த்தம். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு எப்படி வேணா கொடுக்கலாம். ஸோ எப்படி கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ண தெரியணும்? சம் வந்து சால்வ் பண்ண தெரியணும். ஓகேவா? சம் புரிஞ்சுதாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? டெசிமல்ல இருந்து நம்பரா கன்வெர்ட் பண்ணணும். நம்பரா கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? குறைந்தபட்சம் எவ்வளவு நம்பர்ஸ் தள்ளி டெசிமல் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ எங்களுக்கு எத்தனை நம்பர்ஸ் தள்ளி டெசிமல் இருக்கு? 2 நம்பர் தள்ளி தான் டெசிமல் இருக்கு. ஸோ அப்போ
என்ன பண்ணும்? எல்லாத்தையும் 100ஆல மல்டிப்ளை பண்ணும். 2 நம்பர்னா 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் இருந்தா 100. 3 நம்பர்னா 1000 அந்த மாரி. ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணி எழுதுனோம்னா 108, 36, 90. ஸோ இங்க வந்து ஒரு இதுதான் இருக்கு. அப்ப இன்னொரு 0 ஆட் ஆயிடுமா? 90. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணா, இந்த கிடைச்ச வேல்யூக்கு எல்சிஎம், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம், ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம், ஸ்டெப் 3 என்ன பண்றோம்னா, எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணோமோ, அந்த நம்பரால டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஓட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ 540 டிவைடட் பை 100. ஸோ 0, 0 கேன்சல் ஆயிடும். இங்க ஒரு 0 தான் இருக்கு. அப்போ ஒரு நம்பர் தள்ளி டாட் வைக்கணும். அப்போ 5.4. நெக்ஸ்ட் ஹெச்சிஎஃப் 18/100. இங்க 2 0 இருக்கு. அப்ப 2 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 0.18. ஸோ நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் வந்து இங்க 0வும் குடுக்கலாம். ஏன்னா டெசிமலுக்கு அப்புறம் 0 வந்தா கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ 5.40, 0.18 அதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதே ஹெச்சிஎஃப், எல்சிஎம் குடுத்தாங்கன்னா, அந்த 0.18 ஃபர்ஸ்ட் போட்டு 5.40 நெக்ஸ்ட் போடணும். புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னமா குடுத்திருக்காங்க? ஃபைண்ட் தி ஹெச்சிஎஃப் or GCD and LCM of 1.75, 5.67. ஸோ மீகோவா மற்றும் மீசிமா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க எழுதிக்கலாம். 1.75, 5.67. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? டெசிமல்ல இருந்து நம்பரா கன்வெர்ட் பண்ணணும். தசம எண்கள்ல இருந்து முழு எண்ணா கன்வெர்ட் பண்ணணும். குறைந்தபட்சம் எத்தனை நம்பர் தள்ளி டாட் பாயிண்ட் இருக்கு? 2 நம்பர் தள்ளி. அப்போ மல்டிப்ளை பை 100. 100ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணா என்ன? 175. இங்க 5.6 இருக்கு. ஒரு நம்பர் மட்டும் தான் போகும். அப்போ இன்னொரு 0 அப்படியே ஆட் ஆகும். அப்போ 560. ஸோ என்ன பண்ணோம்னா 700. ஸோ உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போம். ஸோ 175, 560, 700. ஸோ மூணுமே எந்த டேபிள்ல போகும்? 5ஆம் வாய்ப்பாடுல போகுமா? ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 5 3s are 15, பேலன்ஸ் 1, 5 5s are 25. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 5 1s are 5, 5 1s are 5, பேலன்ஸ் 5, 5 5 2s are 16. நெக்ஸ்ட் 5 1s are 5, பேலன்ஸ் 2, 5 4s are 20, பேலன்ஸ் 0. ஸோ இந்த மாதிரி நம்பர் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண? இந்த 35ம் 7 டேபிள்ல போகும், 140 7 டேபிள்ல போகும். ஸோ இந்த 112 போதான்னு செக் பண்ணலாம். ஸோ 7 5s are 35, 7 1s are 7, பேலன்ஸ் 4, 7 6s are 42, 7 2s are 40, 0. ஸோ 7ம் பொதுவான எண். ஸோ நெக்ஸ்ட் 5 20 16. ஸோ 5 டேபிள்ல வந்து ஃபர்ஸ்ட் போட்டுலாம். 5 1s are 5, 16 அப்படியே வரும். 5 4s are 20. நெக்ஸ்ட் 4 டேபிள். 4 1s are 4, 4 4s are 16, 4 1s are 4. நெக்ஸ்ட் என்ன வரும்? 2 டேபிள். 2 1s are 2, 2 2s are 4, பேலன்ஸ் 1. ஸோ ஹெச்சிஎஃப் வந்து என்ன பண்ணுவோம்? காமனான நம்பர். ஸோ 5ம் 7ம் தான் காமனான நம்பர். ஸோ 5 into 7 அப்போ 35. நெக்ஸ்ட் எல்சிஎம். ஸோ எல்சிஎம் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த 5 into 35, 5 into 7 என்ன கிடைச்சது? 35 அப்படியே போட்டுருங்க. நெக்ஸ்ட் 5 4 2 2, 5 into 4 into 2 into 2. ஓகேவா? ஸோ அப்ப என்ன வரும்? 35 அப்படியே வரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஸோ நெக்ஸ்ட் என்னமா பண்ணுவோம்? 5 4s are 20 into 4. அப்போ 35 into 80. ஓகேவா? 20 into 4 80. அப்போ 0 அப்படியே வரும். 8 5s are 40, 4 3s are 12, 12 plus 2, sorry 4 3s are 24, 24 plus 4 என்ன வரும்? 28. ஸோ HCF ஓட வேல்யூ 35, LCM ஓட வேல்யூ 2800. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 என்ன பண்ணுவோம்? எதால மல்டிப்ளை பண்ணுவோம்? அதால டிவைட் பண்ணுவோம். ஸோ இங்க 100ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 வந்து என்ன பண்ணுவோம்னா, எதால மல்டிப்ளை பண்ணியிருக்கோமோ அதால டிவைட் பண்ணணும். ஸோ 100ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம். அப்போ 100ஆல டிவைட் பண்ணணும். அப்போ எல்சிஎம் வந்து என்னது? 2800 டிவைடட் பை 100 பண்ணோம்னா 0 0 கேன்சல் ஆயிட்டு 28 ஆன்சரா கிடைக்கும். நெக்ஸ்ட் ஹெச்சிஎஃப் வந்து 35 டிவைடட் பை 100. அப்போ என்ன ஆகும்? 2 0 இருக்கு. அப்போ 2 நம்பருக்கு முன்னாடி டாட் வைக்கணும். 35. ஸோ 0.35.
ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்க ஃபர்ஸ்ட் எல்சிஎம் குடுத்துருக்காங்களா, ஹெச்சிஎஃப் குடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹெச்சிஎஃப் தான் குடுத்துருக்காங்க. மீபோவ தான் குடுத்துருக்காங்க. அப்போ 28 தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ அப்ப ஆன்சர் என்ன வரும்? 28, 0.35. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் சம் வந்து ப்ரொசீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்க? ஃபைண்ட் தி எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் 0.90, 13.5, 15. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிவன் நம்பர்ஸ் எழுதிக்கலாம். ஸோ கிவன் நம்பர்ஸ் என்னது? 0.90, 13.5, 15. ஸோ குறைந்தபட்சம் எத்தனை நம்பர்ஸ் தள்ளி டாட் இருக்கு, பாயிண்ட் இருக்கு? 2 நம்பர்ஸ் தள்ளி பாயிண்ட் இருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பை 100. ஸோ டெசிமல்லேருந்து நம்பராக மாற்றுறதுக்கு மல்டிப்ளை பை 100 பண்ணுவோம். ஸோ பண்ணோம்னா என்ன வரும்? 90. இது வந்து 1350 ஆகும். இங்க வந்து பாயிண்டே இல்ல. அப்போ 100ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 1500. ஸோ இப்போ ஸோ எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் உங்களுக்கு? 90, 1350, நெக்ஸ்ட் 1500. ஸோ 5 டேபிள்ல போட்டோம்னா 5 ones are 5, பேலன்ஸ் 4, 5 8s are 40. நெக்ஸ்ட் 5 2s are 10, பேலன்ஸ் 3, 5 7s are 35, பேலன்ஸ் 0. நெக்ஸ்ட் 5 3s are 15, 300. நெக்ஸ்ட் எந்த டேபிள்ல போடலாம்? 3 டேபிள்ல போடலாமா? 3 6s are 18, 3 9s are 27, பேலன்ஸ் 0, 3 1s are 3, பேலன்ஸ் இந்த 2 0 அப்படியே வரும். நெக்ஸ்ட் 2 டேபிள். ஸோ 2 3s are 6, 2 45s are 90, 2 5s are 10, பேலன்ஸ் 0. ஸோ இப்போ இந்த மூணுமே காமன் டேபிள். ஸோ 3 5 3 2 வந்து காமன் டேபிள். நெக்ஸ்ட் எந்த டேபிள்ல போடலாம்? 3 டேபிள்ல போட்டோம்னா 3 1s are 3, 3 1s are 3, 3 5s are 15, அந்த 50 அப்படியே வருமா? நெக்ஸ்ட் 5 டேபிள். 5 டேபிள்ல போட்டோம்னா 5 3s are 15, 5 1s are 5, பேலன்ஸ் 0. நெக்ஸ்ட் 2 டேபிள்ல போட்டோம்னா வரும் 1 3 2 5s are 10. ஸோ பகாயங்கள் வந்துருச்சு. அதுக்கு மேல பண்ண மாட்டோம். ஸோ ஹெச்சிஎஃப் வந்து என்னது? ஸோ காமனான என்ன டேபிள் போயிருக்கு? 5 3 2 வந்து காமன் டேபிள். ஸோ அப்போ என்ன வரும்? 5 into 3 into 2. அப்போ 15 2s are 30. ஸோ ஹெச்சிஎஃப் ஓட வேல்யூ 30. நெக்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த 30 அப்படியே வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். 3 into 5 into 2, நெக்ஸ்ட் 3 into 5. ஸோ 30 into 5 2s are 10, 3 3s are 9, 9 into 5 45 வருமா? புரிஞ்சுதாம்மா இது எப்படி போட்டேன்னு? அந்த 30 வந்து அப்படியே போட்டுக்கலாம். 3 5 2s are 10, 3 3s are 9, 9 5s are 45. ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு என்ன வரும்? இது 300, 300 into 45. ஸோ 300 into 45. ஸோ 2 0 அப்படியே வரும். 3 5s are 15, 3 4s are 12, 12 plus 1 13. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? எல்சிஎம்மோட வேல்யூ கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 வந்து எதால மல்டிப்ளை பண்ணுமோ அதால டிவைட் பண்ணும். ஸோ டிவைடட் பை 100. ஸோ அப்போ எல்சிஎம்மோட வேல்யூ எவ்வளோ? 13,500 டிவைடட் பை 100. 0 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ரிமைனிங் என்ன இருக்கும்? 135 கிடைக்குமா? நெக்ஸ்ட் ஹெச்சிஎஃப். ஸோ ஹெச்சிஎஃப் வந்து 30 டிவைடட் பை 100. ஸோ டிவைட் பண்ணோம்னா என்னம்மா கிடைக்கும்? ஸோ 2 0 இருக்கு. அப்போ 2 நம்பருக்கு முன்னாடி டாட் வைக்கணும். 0.30. ஸோ ஆப்ஷன்ஸ்ல பாருங்க 0.30 இருக்கான்னு பாருங்க. இருந்துச்சுன்னா அதோட மார்க் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 வந்தால் கன்சிடர் ஆக மாட்டோம். 0.3. ஸோ அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? மீசிமா. மீசிமா வந்து 135, ஹெச்சிஎஃப் வந்து 0.3. ஸோ ஆப்ஷன் பி 135, 0.3. புரிஞ்சுதா? ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து டெசிமல் டைப் பண்ணுவோம். ஸோ டெசிமல் டைப்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? தசம எண்கள்லேருந்து முழு எண்ணா கன்வெர்ட் பண்ணும். அது பண்றதுக்கு குறைந்தபட்சம் எத்தனை நம்பர் தள்ளி டெசிமல் பாயிண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 10னா ஒரு நம்பர்னா 10, 2 நம்பர்னா 100, 3 நம்பர்னா 1000 அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கு வந்து எல் டிவிஷன் போட்டு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ஸ்டெப் 3 என்னன்னா எதால மல்டிப்ளை பண்ணுமோ அதால டிவைட் பண்ணா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன டாபிக்னா பவர் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பவர் வேல்யூ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து டைப் 5.
ஸோ டைப் 5 வந்து பார்க்கலாம். ஸோ பவர் வேல்யூ. ஸோ இப்போ வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஃபைண்ட் த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் 4 பவர் 5, 4 பவர் மைனஸ் 81, 4 பவர் 12, 4 பவர் 7. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா பவர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஷார்ட்கட்னா, ஸோ எல்சிஎம்க்கு வந்து பிக் வேல்யூ எடுப்பீங்க. எல்சிஎம்க்கு வந்து என்ன வேல்யூ எடுப்பீங்க? பிக் வேல்யூ, பெரிய எண், பவர்ல இருக்க பெரிய எண். ஓகேவா? ஹெச்சிஎஃப்க்கு வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ, சிறிய எண். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும்? ஸோ அப்போ என்ன ஆகுமா? ஸோ இப்போ பவர்ல இருக்க எல்சிஎம்க்கு பெரிய வேல்யூ எடுக்கணும், ஹெச்சிஎஃப்க்கு சின்ன வேல்யூ எடுக்கணும். அப்போ என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ எல்சிஎம் ஈக்குவல் டு, ஸோ இங்க என்ன இருக்கு? பேஸ் வந்து எல்லாத்துலயும் சேம் தான் இருக்கு. அப்போ 4 வந்து அப்படியே எழுதிப்போம். ஸோ எல்சிஎம்க்கு இருக்கிறதே பெரிய வேல்யூ பவர் என்னது? 12. அப்போ 4 பவர் 12 தான் எல்சிஎம். ஹெச்சிஎஃப் வந்து இருக்கிறதே சின்ன வேல்யூ என்னது? -81. ஸோ 4 பவர் -81. ஸோ ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ கிடையாது. ஸோ 4 பவர் 12, 4 பவர் -81. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் அந்த பேஸ் எல்லாமே சேமா தான் இருக்கு. அந்த 4 அப்படியே போட்டுக்கலாம். எல்சிஎம் மீசிமானா இருக்கிறதே பெரிய வேல்யூ எடுக்கணும். ஸோ இருக்கிறதே பெரிய வேல்யூ என்னது? 12. ஸோ எல்சிஎம் வந்து 4 பவர் 12. ஹெச்சிஎஃப்க்கு ஸோ இருக்கிறதே சின்ன நம்பர் -81. அப்போ 4 பவர் -81. இதுதான் பவர் வேல்யூ, அடுக்கு மதிப்புக்கு கண்டுபிடிக்கிற மெத்தட். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ 2 பவர் -2, 2 பவர் -5, 2 பவர் -10 மீசிமா வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? அந்த பேஸ் அப்படியே எழுதிட்டு பவர்ல இருக்கிறதுலே பெரிய நம்பர் பார்க்கணும். ஸோ இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்னதுமா? ஸோ மைனஸ்ல வந்துச்சுன்னா, ஸோ -2, -5, 10, -10 இந்த மாதிரி எல்லாமே மைனஸ்ல வந்ததுன்னா, மைனஸ்ல வந்து சின்ன நம்பர் தான் பெரிய நம்பரோட வேல்யூ. ஓகேவா? ஸோ -10 வந்து -2ஓட சின்ன நம்பர். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? 2 பவர் -2. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ மைனஸ்ல பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாமே மைனஸா இருந்ததுன்னா சின்ன நம்பர் எடுத்து நம்ம எழுதுவோம். ஸோ 2 பவர் -2. ஏன்னா இந்த 10 பார்த்தோம்னா -2ஓட -10 வந்து இன்னும் சின்ன நம்பர், அதனால அந்த -10 எடுக்க மாட்டோம். ஸோ -2 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மைனஸ்ல வரப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், எந்த நம்பர் பெரிய நம்பர்னு. ஸோ மைனஸ்ல இருந்துச்சுன்னா அந்த மைனஸை விட்டுட்டு இருக்கிறதுலே சின்ன நம்பர் பாருங்க. ஸோ 2, 5, 10 இருக்கிறதுலே சின்ன நம்பர் 2. அப்போ 2 பவர் -2 தான் எல்சிஎமோட வேல்யூ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் GCD and LCM of 2 square into 3 power cube into 5 square. So 3 power 7 into 5 power 5 into 2 cube, 7 square into 9 square into 3 power 1. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு ரெகுலராகவே கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க இந்த மெத்தட் எப்படி பண்றதுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா, கொடுத்துருக்கிறதுவ நம்ம எழுதலாம். ஸோ 2 ஸ்கொயர் இன்டூ 3 கியூப் இன்டூ 5 ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் இது. ரெண்டாவது இதுல என்ன கொடுத்துருக்காங்க? 3 பவர் 7 இன்டூ 5 பவர் 5. ஸோ 2 வந்து கொடுக்காதேன்னா நம்ம ஜீரோவா நம்ம எழுதக்கூடாது. ஸோ ஜீரோவா நீங்க போட்டுருவீங்க, ஆனா ஜீரோவா எழுதக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 2 பவர் 0ன்னு எழுதணும். சரியா? நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் இதுல என்னமா கொடுத்துருக்காங்க? 3 பவர் 7, 5 பவர் 5, 2 கியூப். ஸோ 2 கியூப் லைன் எழுதிக்கலாம். 3 பவர் 7 இன்டூ 5 பவர் 5. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 2 வந்து கொடுக்கல. ஸோ கொடுக்கலன்னா 2 பவர் 0ன்னு எழுதிக்கணும். 3 பவர் 1, 5யும் கொடுக்கல. அப்போ 5 பவர் 0 இன்டூ
7 ஸ்கொயர் இன்டூ 9 ஸ்கொயர் இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதுல எதுவும் இல்லை, 7ம் 9ம் இல்லை. இப்போ 7 பவர் 0 9 பவர் 0 இதுலயே 7ம் 9ம் இல்லை. ஸோ 7 பவர் 0 இன்டூ 9 பவர் 0. ஸோ இது வரைக்கும் கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம், இல்லாததை வந்து பவர்ல 0 வச்சு எழுதணும். ஸோ இந்த டேர்ம்ல வந்து 7 9ம் இல்லை. ஸோ 7 பவர் 0 9 பவர் 0 இந்த டேர்ம்லயும் 7ம் 9ம் இல்லை. ஸோ 7 பவர் 0 9 பவர் 0. ஸோ இந்த டேர்ம்ல லாஸ்ட் டேர்ம்ல பாருங்களேன், லாஸ்ட் டேர்ம்ல எது இல்லை, 2ம் இல்லை 5ம் இல்லை. ஸோ அதனால 2 பவர் 0 இன்டூ 5 பவர் 0. ஸோ இப்போ கம்பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ கம்பேர் பண்றப்போ எல்சிஎம். ஸோ எல்சிஎம்னா என்னது, இருக்கிறதுலே பெரிய வேல்யூ வந்து பவர்ல வந்து பெரிய வேல்யூ எழுதணும். ஸோ 2ல பெரிய வேல்யூ என்னது 3. ஸோ அப்போ 2 கியூப் பவர் வேல்யூ கம்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் 3ல பவர் வேல்யூ எது அதிகமா இருக்கு, 7. அப்போ 3 பவர் 7. நெக்ஸ்ட் 5ல 5 தான் பெரிய வேல்யூ. ஸோ 5 பவர் 5. நெக்ஸ்ட் 7ல ஸ்கொயர் 9 இஸ் ஸ்கொயர். ஸோ 7 ஸ்கொயர் இன்டூ 9 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் HCF. ஸோ HCF வந்து இருக்கிறதுலே சின்ன வேல்யூ. ஸோ 2 பவர் 0. நெக்ஸ்ட் 3ல பாத்தீங்கன்னா பவர் 1. ஸோ 3 பவர் 1 இன்டூ 5ல பாத்தீங்கன்னா பவர் 0 0 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 7ல பாத்தீங்கன்னா பவர் 0 பெரிய சின்ன நம்பர். நெக்ஸ்ட் 9ல பார்த்தா 0. ஸோ இதை சால்வ் பண்ணா என்ன வரும், 2 பவர் 0 வேல்யூ வில் பி 1. ஸோ 1 இன்டூ 3 இன்டூ 1 இன்டூ 1 இன்டூ 1. ஸோ 3 தான் ஆன்சர். ஸோ HCF ஓட வேல்யூ 3. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, HCF தான் கேட்டிருக்காங்க. ஸோ 3 எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ ஆப்ஷன் பி ஆப்ஷன் டில ஏதோ ஒரு ஆன்சர் தான். ஸோ உங்களுக்கு எல்சிஎம் என்ன கிடைச்சிருக்கு, 2 கியூப்னு கிடைச்சிருக்கு. 2 கியூப் 3 பவர் 7 5 பவர் 5 7 ஸ்கொயர் 9 ஸ்கொயர். ஸோ இங்க என்ன பண்ணீங்கன்னா ஆப்ஷன் டி தாண்ட ஆன்சர். ஸோ இங்க 2 கியூப்னு மாத்திக்கோங்க. சரியா? ஸோ 2 கியூப் தான் வேல்யூ. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இங்க ஆப்ஷன்ல ஸ்கொயர்னு கொடுத்துருக்கோம், கியூப்னு மாத்திக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் சம் வந்து சால்வ் பண்ணும். ஓகேவா? இந்த மாதிரி மெத்தட் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா லைனா எழுதிக்கலாம், இல்லாத நம்பருக்குலாம் பவர்ல 0 போட்டு எழுதணும். சரியா? எழுதிட்டு நம்ம எல்சிஎம் அண்ட் HCF வந்து கண்டுபிடிப்போம். ஸோ 2 பவர் 0 எனிதிங் பவர் 0 வந்து வேல்யூ வில் பி 1. ஓகே, அந்த கான்செப்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்பைன் டைப். ஸோ இன்னத்தோட லாஸ்ட் மாடல் வந்து பார்க்கலாம், கம்பைன் டைப். ஸோ கம்பைன் டைப்னா என்னதுன்னா நம்பர்ஸோட கம்பைன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்பர்ஸோட கம்பைன் பண்ணி கொடுத்தாங்கன்னா எப்படி போடுறதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், நம்பர்ஸ் மட்டும் தனியாக எழுதிக்கலாம். ஸோ 35 42 30. ஓகேவா? ஸோ இதுக்கு எல்சிஎம் பார்க்கணும். ஸோ 35 42 30. ஸோ என்ன பண்ணலாம், மூணுமே ஒரே டேபிள்ல போகாது. ஸோ என்ன பண்ணலாம், 5 டேபிள் எடுத்துக்கலாமா? 5 7s are 35 42 அப்படியே வரும், 5 6 are 30. நெக்ஸ்ட் 7 டேபிள் 7 1s are 7 7 6 are 42 6 அப்படியே வரும். நெக்ஸ்ட் 6th டேபிள் 1 1 1. ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து HCF வந்து என்ன இருக்கும், 2 பகாயன்கள் வந்துச்சு. 2 பகாயன்கள் வந்தாலே அதோட வேல்யூ என்னது 1. ப்ராப்பர்ட்டியில படிச்சோம்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்சிஎம். ஸோ எல்சிஎம் வந்து என்னது 5 இன்டூ 7 இன்டூ 6. ஸோ 5 7s are 35 35 6 are 35 இன்டூ 6 எவ்வளோமா 30 5 6 3s are 18 18 plus 3 210. ஸோ 210 தான் ஆன்சர். ஸோ இதோட எல்சிஎம் ஓட வேல்யூ என்னது 210. ஓகேவா? ஸோ எல்சிஎம் HCF ரெண்டு எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த பவர்ஸ் வச்சு எழுதலாம். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் 210 கிடைச்சிருக்கு, அதை அப்படியே வச்சுட்டு இதை எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல A ஸ்கொயர் C ஸ்கொயர் B. நெக்ஸ்ட்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, A ஸ்கொயர் C B ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் AC ஸ்கொயர் B கியூப். ஸோ கம்பேர் பண்ணும். ஸோ எல்சிஎம் வந்து என்ன கிடைச்சது 210 கிடைச்சது. ஸோ எல்சிஎம்க்கு வந்து பெரிய வேல்யூ தான் எடுப்போம் பவர்ல. ஸோ ஏக்கு பவர்ல பெரிய வேல்யூ என்னது 2 தான் பெரிய வேல்யூ. ஸோ A பவர் 2. ஓகேவா? நெக்ஸ்ட் C. Cக்கு பெரிய வேல்யூ என்னது 2. ஸோ C ஸ்கொயர். Bக்கு வந்து B கியூப். ஓகேவா?
நெக்ஸ்ட் ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் ஓட மதிப்பெண் என்னது? 1 தான். ஓகேவா? ஸோ 1. நெக்ஸ்ட் என்னதுமா? ஹெச்சிஎஃப் வந்து சின்ன நம்பர் வந்து பார்ப்போம். ஸோ சின்ன நம்பர் பார்த்தோம்னா ஏ சி பி. ஓகேவா? ஸோ 210 ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் பி கியூப் ஹெச்சிஎஃப் வந்து 1 ஏசிபி. ஓகேவா? ஸோ இங்க வந்து ஆப்ஷன் வந்து தப்பா கொடுத்துருக்காங்கம்மா, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஏ ஸ்கொயர் பி கியூப் சி ஸ்கொயர் நீங்க வரும். அதுக்கப்புறம் ஹெச்சிஎஃப் ஓட மதிப்பு நம்ம இன்க்ளூட் பண்ணல, இன்க்ளூட் பண்ணிக்கோங்க ஏசிபி. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்கம்மா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் தி எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆர் GCD 9a square 18b square c square 77 c square a square. So first numbers எழுதிப்போம். So 9, 18, 27. So LCM எடுத்தோம்னா என்ன வரும்? 9, 18, 27. So மூணுமே 9 டேபிள்ல போகும். 9 1s are 9, 9 2s are 18, 9 3s are 27. So HCF ஓட வேல்யூ என்னது? 9. ஓகேவா? நெக்ஸ்ட் LCM ஓட வேல்யூ 9 into 2 into 3. So 9 into 2 3s are 6. So 54. So LCM வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சது? 54. HCF வந்து 9 கிடைச்சது. நெக்ஸ்ட் பவருக்கு பண்ணும். ஸோ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர், நெக்ஸ்ட் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க, சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லாத டேர்ம்க்கு வந்து நம்ம 0 ஏ பவர் 0. ஸோ இங்க ஏக்கு பவர் 0 வரும். இங்க ஏசியும் ஏவும் கொடுத்துருக்காங்க, ஏ ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ பி பவர் 0, இங்க சி பவர் 0. ஸோ எல்சிஎம்க்கு வந்து பெரிய வேல்யூ, இதுலயே பெரிய வேல்யூ என்னது? ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர், இதுக்கு பி ஸ்கொயர், இதுக்கு சி ஸ்கொயர் வரும். எல்சிஎம் ஹெச்சிஎஃப்க்கு என்ன வரும்? இருக்கிறதே சின்ன வேல்யூ. ஸோ ஏ பவர் 0 இன்டூ என்னடா வரும்? பி பவர் 0 இன்டூ சி பவர் 0. ஓகேவா? அப்ப என்ன வரும்? ஸோ 9 இன்டூ இதோட வேல்யூ எல்லாமே 1 தானே. ஸோ 9 இன்டூ 1 9 வரும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ போடுவோம்? 54 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் வந்து ஃபர்ஸ்ட் போடுவோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன வரும் நம்மளுக்கு? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 54 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் 9 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதோட டைப் 6 வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இன்னைக்கான ஹோம்ஒர்க் சம்ஸ்க்கான கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட ஆன்சர்ஸ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இதோட டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.